Hello everyone, I'm Raj. Welcome to our channel. Bryophytes பத்தி நம்ம பார்த்துட்டு வரோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோவை நீங்க பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சாப்டர்ல ஜெனரல் ஃபீச்சர்ல இருந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் Bryophytes வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்ல ஆட் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கோம். போயிட்டு செக் பண்ணி பாருங்க. அடுத்ததா நம்மளுடைய சிலபஸ்ல இருக்கக்கூடிய டாபிக் என்னன்னா டிஸ்ட்ரிபியூஷன், மார்பாலஜி, அனாட்டமி, ரீப்ரொடக்ஷன் அண்ட் லைஃப் சைக்கிள் ஆஃப் மார்கான்ஷியல். மார்கான்ஷியல் அப்படின்றது ஒரு ஆர்டர். மொத்தம் 4 ஆர்டர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. என்னென்ன? மார்கான்ஷியல், ஜங்கர்மேனியல்ஸ் அண்ட் அதுக்கு அடுத்தபடியா ஆந்தோசெரட்டில்ஸ், ஃபோர்த் ஒன் இஸ் பாலிட்ரைக்கல்ஸ். மொத்தம் 4 ஆர்டரை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி கிளாசிஃபிகேஷன் ஆஃப் Bryophytes நடத்தும் போதே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நம்ம சிலபஸில் மொத்தம் 4 ஆர்டர் இருக்குது. அந்த ஒவ்வொரு ஆர்டரை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணணும். இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா மார்கான்ஷியல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆர்டரை தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரி, ஒவ்வொரு ஆர்டரையும் நம்ம வந்து படிக்கும்போது அந்த ஆர்டர் எந்த மாதிரி நம்ம படிக்கணும் அப்படின்றத தான் இங்கே கொடுத்துருக்காங்க. முதல்ல நம்ம மார்கான்ஷியலோடைய டிஸ்ட்ரிபியூஷன். இந்த மார்கான்ஷியலுக்கு கீழே வரக்கூடிய Bryophytes எந்தெந்த இடத்துலலாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அதை முதல்ல நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். டிஸ்ட்ரிபியூஷனை முதல்ல நம்ம படிக்கணும். அடுத்தபடியா மார்பாலஜி எப்படி இருக்கு, இதுக்கு கீழே வரக்கூடிய Bryophytesஓட மார்பாலஜி என்ன, அனாட்டமி என்ன, ரீப்ரொடக்ஷன் வந்து எப்படி நடக்குது, ஏசெக்சுவல் மெத்தட் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது Bryophytesல கிடையாது. அதை தாண்டி வேறு சில ரீப்ரொடக்ஷன் மெத்தட்ஸ் வந்து இருக்கு. அதில் முக்கியமாக செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக வந்து படிக்கணும். அது எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அடுத்தபடியாக லைஃப் சைக்கிள். இப்போ மார்பான்ஷியலுக்கு கீழே இருக்கக்கூடிய Bryophytes எப்படி வந்து லைஃப் சைக்கிளை வந்து கம்ப்ளீட் பண்ணுது, அதில் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்கு, இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒவ்வொரு ஆர்டருக்கும் நம்ம வந்து படிக்கணும். அப்போ முதல்ல மார்கான்ஷியலுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்கையும் நம்ம வந்து இந்த ஆர்டரில் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரி, இப்போ நம்ம மார்கான்ஷியல் அப்படின்ற இந்த ஆர்டரை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மார்கான்ஷியல்ஸ். சரி, இந்த ஆர்டர் வந்து எந்த கிளாஸ்க்கு கீழே வருது? இதுக்கு முன்னாடி கிளாசிஃபிகேஷனாக நம்ம வந்து முடிச்சிட்டோம். ஹெப்படிகோப்சிடா அப்படின்னு சொல்லக்கூடிய கிளாஸ்க்கு கீழே லிவர்வோர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல காமனாக, அந்த லிவர்வோர்ட்ஸ்க்கு கீழே வரக்கூடிய ஒரு ஆர்டர் தான் மார்கான்ஷியல்ஸ். இந்த ஆர்டரை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் அப்ராக்சிமேட்லி 12 ஃபேமிலிஸ், 27 ஜெனிரா, அரௌண்ட் 450 ஸ்பீஷிஸ் வந்து இந்த ஆர்டரில் நம்ம வந்து பார்க்க முடியும். சரிங்களா? அப்போ அப்ராக்சிமேட்லாக மார்கான்ஷியலில் எவ்வளோ ஸ்பீஷிஸ் இருக்குது? 450 ஸ்பீஷிஸ் வந்து இருக்குது. இது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய டேட்டா. மார்கான்ஷியலில் இவ்வளோ ஸ்பீஷிஸை நம்ம பார்க்க முடியும். Nearly 50% of the species are belongs to genus of ᴄᴏ. மார்கான்ஷியலுக்கு கீழே ரிக்ஸியா அப்படின்ற ஜீனஸில் தான் மோஸ்ட் ஆஃப் த ஸ்பீஷிஸ் வந்து இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சொல்கிறேன், 450 ஸ்பீஷிஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து ஒரு 225 ஸ்பீஷிஸ் வந்து என்னவா இருக்குது அப்படின்னா ரிக்ஸியாவாக தான் வந்து இருக்குது. அப்போ 50% ஆஃப் ஸ்பீஷிஸ் வந்து ரிக்ஸியா அப்படின்ற ஜீனஸை வந்து சார்ந்தது தான். அப்போ மார்கான்ஷியல்ஸை நம்ம படிக்கும்போது அதில் முக்கியமாக ரிக்ஸியாவை பற்றி டீட்டெயிலாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மார்கான்ஷியல்ஸில் அதிகமாக இருக்கக்கூடியது ரிக்ஸியா அப்படின்ற Bryophyte தான். அதனால் ரிக்ஸியாவை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கணும். இதை தாண்டி இன்னும் ஒரு சில இம்பார்ட்டண்டான Bryophytes இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. த இம்பார்ட்டன்ட் ஜெனிரா வித்தின் மார்கான்ஷியல் இன்க்ளூட் ரிக்ஸியா, மார்கான்ஷியா, டார்ஜியோனியா அண்ட் லூனலேரியா. இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஜெனிரா. நம்ம ரிக்ஸியாவை கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ரிக்ஸியாவோட மார்பாலஜி, அனாட்டமி, ரீப்ரொடக்ஷன் இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்டானது தான் இந்த மார்கான்ஷியா. இதை பற்றி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அப்போது இந்த மார்கான்ஷியல்ஸை பொறுத்த வரைக்கும் ரிக்ஸியா அண்ட் மார்கான்ஷியா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான Bryophytes. இதை தாண்டி இன்னும் ஒரு சில இம்பார்ட்டண்டான Bryophytes வந்து இந்த மார்கான்ஷியல் ஆர்டருக்கு கீழே வரும். அதெல்லாம் என்ன அப்படின்றத நடத்தும் போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ மார்கான்ஷியல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆர்டர் வந்து ஹெப்படிகோப்சிடா கிளாஸ்க்கு கீழே வருது. 12 ஃபேமிலி, 27 ஜெனிரா, 450 ஸ்பீஷிஸ் இருக்குது. அதில் அதிகப்படியான ஸ்பீஷிஸ் வந்து ரிக்ஸியா அப்படின்ற ஜீனஸை வந்து சார்ந்தது அப்படின்றத மட்டும் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ மார்கான்ஷியல்ஸோட டிஸ்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதலாவது நம்ம பார்க்கக்கூடியது டிஸ்ட்ரிபியூஷன். டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மார்கான்ஷியலுக்கு கீழே வரக்கூடிய Bryophytes உலகத்தில் எங்கெங்கெல்லாம் வந்து இருக்கு அதை தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். த மெம்பர்ஸ் ஆஃப் திஸ் ஆர்டர் எக்ஸிபிட் எ காஸ்மோபொலிட்டன் டிஸ்ட்ரிபியூஷன். காஸ்மோபொலிட்டன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் ஆல் ஓவர் த வேர்ல்டு நம்ம இந்த ஸ்பீஷீஸை வந்து பார்க்க முடியும். அதாவது மார்கான்ஷியலுக்கு கீழே வரக்கூடிய Bryophytesஸை நம்ம பார்க்க முடியும். அப்போது எல்லா ஹேபிடேட்லேயும் வந்து, அதாவது எல்லா ஹேபிடேட் அப்படின்னு சொல்கிறத விட உலகத்தில் எல்லா பகுதிகள்லையும் வந்து மார்கான்ஷியலுக்கு கீழே வரக்கூடிய Bryophytesஸை நம்ம பார்க்கலாம்.
The majority are terrestrial. Mostly இது வந்து landல தான் இருக்கக்கூடியது. They prefer to grow on cool, moist and shady environment. இது பொதுவா landல எந்த இடத்துல இருக்கு? Cool, moist and shadyயான environmentல தான் நம்ம பார்க்க முடியும். ஃபாரஸ்ட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து கூல் மாய்ஸ்ட் அண்ட் ஷேடி என்வாமெண்ட்டாக தான் இருக்கும். அப்போ ஃபாரஸ்ட்டோடைய அந்த சாயில் பெட்ஸில் அதிகமாக நம்ம வந்து இந்த மார்க்கான்ஷியலுக்கு கீழே வரக்கூடிய ப்ரையோஃபைட்ஸை நம்ம வந்து பார்க்க முடியும். சரிங்களா? ஒரு சில ஸ்பீஷிஸ் வேறு சில ஹேபிடேட்லையும் நம்ம பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபியூ ஸ்பீஷிஸ் ஆஃப் அக்வாட்டிக் அண்ட் ஃப்ளோட் ஆன் வாட்டர். அப்போ ஒரு சில ஸ்பீஷிஸ் என்ன அப்படின்னா அக்வாட்டிக்கில் இருக்கு, வாட்டரில் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு. எக்ஸாம்பிள் ரிக்ஸியா ஃப்ளூயிட்டன்ஸ். இந்த ரிக்ஸியா ஃப்ளூயிட்டன்ஸ் அப்படின்றது வாட்டரில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரையோஃபைட். வாட்டரில் அப்படியே ஃப்ளோட் ஆகி மிதந்து வாழக்கூடிய ஒரு ப்ரையோஃபைட்டிக் பிளான்ட். அடுத்து வைல் அதர்ஸ் லைக் ரிக்ஸியா ரெட்டிகுலேட்டா ஆர் அடாப்டட் டு ஜீரோஃபைட்டிக் கண்டிஷன். ரிக்ஸியா ரெட்டிகுலேட்டா அப்படின்றது ஜீரோஃபைட்டிக் கண்டிஷன், ட்ரை என்வாமெண்ட். ஓகேங்களா? ட்ரை என்வாமெண்ட்டில் வந்து நம்ம பார்க்க முடியும். டெசர்ட் மாதிரியான பகுதிகளில் கூட இந்த ரிக்ஸியா ரெட்டிகுலேட்டா அப்படின்றது வந்து இருக்கும். அப்போ மோஸ்ட்லி மார்க்கான்ஷியல் எங்கே இருக்குது? டெரஸ்ட்ரியலில் இருக்குது. கூல் அண்ட் மாய்ஸ்ட் என்வாமெண்ட்டில் நம்ம பார்க்கலாம். ரிக்ஸியா ஃப்ளூயிட்டன்ஸ் மாதிரியான ப்ரையோஃபைட்ஸ் வந்து தண்ணியில் வந்து இருக்கும். ரிக்ஸியா ரெட்டிகுலேட்டா மாதிரியான ஒரு சில ப்ரையோஃபைட்ஸ் வந்து ஜீரோஃபைட்டிக் கண்டிஷன்லேயும் நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? அடுத்ததா மார்க்கான்ஷியா பாலிமார்பா. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மார்க்கான்ஷியா பாலிமார்பா அப்படின்ற இந்த ஸ்பீஷிஸ் வந்து ஒரு இடம் இப்போ நெருப்பால் பற்றிக்கிச்சு, ஒரு ஃபாரஸ்ட் ஃபயர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபாரஸ்ட் ஃபயர் வந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லா பிளான்ட்ஸுமே வந்து அழிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அங்கே வந்து பிளான்ட்ஸ் வந்து க்ரோ ஆக ஆரம்பிக்கும். அப்படி பிளான்ட்ஸ் க்ரோ ஆகும்போது ஃபஸ்ட்டு அந்த இடத்துல வந்து க்ரோ ஆகிறது என்னென்னா மார்க்கான்ஷியா பாலிமார்பாவாக தான் இருக்கும். அப்போ மார்க்கான்ஷியா பாலிமார்பா இஸ் ஒன் ஆஃப் த ஃபஸ்ட் பிளான்ட் டு க்ரோ இன் த சாயில் ஆஃப் ஃபாரஸ்ட் ஆஃப்டர் இட் ஹஸ் பர்ன். ஒரு ஃபாரஸ்ட் ஃபயர் வந்து ஒரு ஃபாரஸ்ட் கம்ப்ளீட்டாக அழிஞ்சதுக்கு அப்புறம் அங்கே உருவாகக்கூடிய முதல் பிளான்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த மார்க்கான்ஷியா பாலிமார்பாவாக தான் இருக்கும். இப்போ நம்ம அடிக்கடி கேள்விப்படுறோம் யூஎஸ் எல்லாம் வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஃபயர் வந்து அங்கே நிறைய மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, நிறைய காடுகள் அழிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். அடுத்த ஃபியூ இயர்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா அங்கே பிளான்ட்ஸ் வந்து க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். கரெக்டுங்களா? அப்படி க்ரோ ஆகும்போது அந்த இடத்துல வந்து முதல்ல க்ரோ ஆகக்கூடிய பிளான்ட் என்னவா இருக்கும்? இந்த மார்க்கான்ஷியா பாலிமார்பியா மாதிரியான பிளான்ட்டாக தான் வந்து இருக்கும். ஸோ அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல வந்து க்ரோ ஆகுது. ஃபாரஸ்ட் அதாவது ஃபயர் ஏற்பட்ட பகுதிகளில் முதல்ல வளரக்கூடிய பிளான்ட் எதுனா மார்க்கான்ஷியா பாலிமார்பா. ஓகேங்களா? இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியா த ஜீனஸ் ᴄᴏ்சோனியல்லா இஸ் எண்டமிக் டு இந்தியா. இட் வாஸ் டிஸ்கிரைப்டு பை கேஷியர். இந்த ᴄᴏ்சோனியல்லா அப்படின்றது வந்து என்னன்னா ஒரு ப்ரையோஃபைட். இதை நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா இந்தியாவில் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். எண்டமிக் டு இந்தியா, அதாவது ஒன்லி இந்தியாவில் மட்டும் க்ரோ ஆகக்கூடிய ஒரு ப்ரையோஃபைட் ᴄᴏ்சோனியல்லா. இது யாரு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா கேஷியப் அப்படின்னு சொல்லக்கூடியது. சிவ்ராம் கேஷியப், ஃபாதர் ஆஃப் இந்தியன் ப்ரையாலஜி அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல, இவர் தான் ஃபாதர் ஆஃப் இந்தியன் ப்ரையாலஜி. இவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ᴄᴏ்சோனியல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரையோஃபைட்ஸை வந்து இந்தியாவில் கண்டுபிடிக்கிறாரு. அதே மாதிரி இந்தியாவில் மட்டும்தான் இது இருக்குது, வேற எந்த இடத்துலையுமே வந்து இல்லை அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ மார்க்கான்ஷியலோடைய டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு வரும்போது இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இது ஒரு காஸ்மோபாலிட்டன் டிஸ்ட்ரிபியூஷன். எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்கலாம். மோஸ்ட்லி டெரஸ்ட்ரியலாக தான் இருக்கும். அண்ட் ஒரு சிலது வந்து அக்வாட்டிக் அண்ட் ஜீரோஃபைட்டிக் கண்டிஷன்லையும் நம்ம பார்க்க முடியும். இதெல்லாம் நீங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ மார்க்கான்ஷியலோடைய டிஸ்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்ததா மார்க்கான்ஷியலோடைய மார்பாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். மார்பாலஜி அப்படின்றது என்ன? எக்ஸ்டர்னல் ஃபீச்சர். இப்போ ஒரு மார்க்கான்ஷியாவை நம்ம பார்க்கும்போது வெளிப்புறத்தில் என்னென்ன மாதிரியான அமைப்புகள் வந்து இருக்கு. அப்போ மார்க்கான்ஷியலுக்கு கீழே வரக்கூடிய ப்ரையோஃபைட்ஸோட புறத்தோற்றம் எப்படி இருக்கு, மார்பாலஜிக்கல் கேரக்டர்ஸ் என்ன அப்படின்றத தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். பொதுவாக த கேமிட்டோஃபைட்டிக் பிளான்ட் பாடி இஸ் கிரீன், flat, thick and fleshy, dichotomously branched and dorsiventral thallus. இந்த ஒவ்வொரு டேர்முக்கும் என்ன மீனிங் அப்படின்றது இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பிளான்ட் எல்லாமே பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? கிரீன் கலரில் இருக்கும், ஃப்ளாட்டாக வந்து இருக்கும். ஏன்னா இது எல்லாமே வந்து ஹெப்படிகோப்சிராவை சேர்ந்தது. ரொம்ப ஃப்ளாட்டான தேலஸ் தான் வந்து இதில் இருக்கும். தேலஸ் வந்து ரொம்ப நல்லா திக்காக வந்து இருக்கும். ஃப்ளாட்டாக இருந்தாலும் ரொம்ப திக்கான தேலஸ் இருக்கும். தே ஆர் ஃப்ளஷி, டைகாட்டமஸ்லி பிரான்ச்ட். அப்படின்னா என்ன? இப்போ இதுதான் வந்து ஒரு லோப் அப்படின்னா அந்த லோப்ல வந்து இந்த மாதிரி 2 இதுவாக வந்து இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். டைகாட்டமஸ் பிரான்ச் அப்படின்றது இந்த மாதிரி. ஸோ அந்த டிப் வந்து இந்த மாதிரி வந்து முடியும், 2 பக்கமாக வந்து முடியும். இருபாத கிளை அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் வந்து குறிப்பிடுவாங்க. அப்போ டைகாட்டமஸ்லி பிரான்ச்சாக வந்து இருக்கும். டார்சிவென்ட்ரல் தேலஸ்
மேல் கீழ் வேறுபாடு. மேல் பக்கம் இந்த மாரி இருக்குங்களா? இத நீங்க பின்னாடி திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா, ரைசாய்ட்ஸ்லாம் வந்து இருக்கும். அப்ப எது மேல் பக்கம், எது அடிப்பக்கம் அப்படின்றத நம்மளால வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க முடியும். அத தான் டார்சி வென்ட்ரல் தேலஸ் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த ஆர்டருக்கு கீழ வரக்கூடிய பிரையோஃபைட்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ளாட்டா இருக்கும், கிரீனா இருக்கும், ஃப்ளஷி டைகாட்டமஸ் பிரான்ச் பிளஸ் டார்சி வென்ட்ரல் தேலஸோட வந்து இருக்கும். சரிங்களா? அடுத்தபடியா, the dorsal surface is marked by polygonal region known as areolae. இப்போ டார்சல் சைட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதான் வந்து அந்த தேலஸ். இந்த தேலஸோட ஒரு சின்ன போர்ஷன் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்க உங்களுக்கு ஜூம் பண்ணி குடுத்துருக்கேன். இது வந்து ஒரு ரியல் தேலஸோடைய ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த இடத்துல நீங்க நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி பாலிகோனல் ஷேப்ல வந்து ஒரு சில ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த பாலிகோனல் ஷேப்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்ன அப்படின்னா, ஏரியோலா அப்படின்னு பேரு. ஓகேங்களா? இதுக்கு பேர் என்னது? ஏரியோலே ஏரியோலே. ஸோ இந்த ஏரியோலேல சென்டர்ல வந்து ஒரு போர் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த போருக்கு பேர் என்ன அப்படின்னா, ஏர் போர் அப்படின்னு பேரு. அப்போ பிரையோஃபைட்டோடைய டார்சல் சர்ஃபேஸ்ல பாலிகோனல் ரீஜியன் அப்படின்றது இந்த மாதிரி பாலிகோனல் ஷேப்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு ரீஜியன் இருக்கு. அதுக்கு பேரு ஏரியோலா அப்படின்னு பேரு. இட் கண்டெய்ன்ஸ் சென்ட்ரல் ஏர் போர். அதோடைய சென்டர்ல வந்து ஒரு ஏர் போர் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். தட் கனெக்ட் இன்டர்னல் ஏர் சேம்பர். இது என்ன பண்ணுது அப்படின்னா, இதுக்குள்ள தேலஸோட உள்ள வந்து ஒரு சேம்பர் வந்து இருக்கு. ஸோ அந்த சேம்பருக்கு பேர் என்ன அப்படின்னா, ஏர் சேம்பர் பேரு. இதுக்கு பேர் வந்து என்னன்னா, ஏர் சேம்பர். அது கூட வந்து கனெக்ட் ஆகுது. ஓகே. ஏர் சேம்பரோட கனெக்ட் ஆயிருக்கு. மேல இருக்கக்கூடியது ஏரியோலா. இந்த ஓப்பனிங் பேர் வந்து ஏர் போர். ஸோ இதுதான் வந்து அந்த டார்சல் சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஹெக்ஸாகோனல் ஷேப் ஆர் பாலிகோனல் ரீஜியன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இது வந்து இந்த இடத்துல நீங்க நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, தெளிவா வந்து தெரியும். ஸோ இந்த இமேஜ்ல இருக்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதுதான் வந்து ஏரியோலா. டார்சல் சர்ஃபேஸ்ல வந்து இருக்கும். அடுத்ததா, தி வென்ட்ரல் சர்ஃபேஸ் ஆஃப் தேலஸ் பியர்ஸ் 2 டைப்ஸ் ஆஃப் அப்பெண்டேஜஸ். இது அப்படியே தேலஸ நம்ம திருப்பி அடிப்பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா, 2 அப்பெண்டேஜஸ். அப்பெண்டேஜஸ் அப்படின்னா, அதிலிருந்து வளரக்கூடிய ஒரு சில ஸ்ட்ரக்சர்ஸ். 2 ஸ்ட்ரக்சர்ஸ வந்து நம்ம பார்க்கலாம். ஒண்ணு என்ன அப்படின்னா ரைசாய்ட். செகண்ட் ஒன் இஸ் அ ஸ்கேல். சரி, முதல்ல ரைசாய்ட்ஸ்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். அடுத்து அடியில இருக்கக்கூடிய ஸ்கேல்ஸ்னா என்ன அப்படின்றத சொல்றேன். Rhizoids are delicate unicellular unbranched hair-like structure, while scales are purplish thin multicellular plates. அப்ப முதல்ல ரைசாய்ட்ஸ்னா என்ன சொல்றாங்க? இதுக்கு கீழ வரக்கூடிய ஒரு டெலிகேட்டடான யூனிசெல்லுலார் ஸ்ட்ரக்சர் தான் அன்பிரான்ச்டு ஹேர்-லைக் ஸ்ட்ரக்சருக்கு பேரு தான் ரைசாய்ட்ஸ். ரூட்டோட வேலைய வந்து செய்யறது தான் இந்த ரைசாய்ட்ஸ். வாட்டர், மினரல் அப்சர்வ் பண்றது தான் இதோடைய வேலை. அதுக்கு அடுத்தபடியா இதுக்கு அடியில என்ன இருக்கும் அப்படின்னா, ஸ்கேல்ஸ் இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த இடத்துல தெளிவா தெரியல. பட் இன்னமும் நல்லா நம்ம ஹேண்ட் லென்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்கேல்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கிறத வந்து நமக்கு தெளிவா வந்து தெரியும். ஸோ இந்த ஸ்கேல் வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, பர்பிளிஷ் கலர்ல இருக்கும். ரொம்ப தின்னா இருக்கும். மல்டி செல்லுலாரா வந்து இருக்கும். இங்க பாருங்க, டயகிராம் இந்த இடத்துல வந்து குடுத்துருக்கேன். இந்த டயகிராம்ல தெளிவா தெரியுது. பாருங்க, இது எல்லாமே என்ன அப்படின்னா, ஸ்கேல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்கேலோட வேலை என்ன அப்படின்னா, கீழ அந்த சாயிலோட வந்து அட்சார்ப்ஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஒட்டி வளர்றதுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? அப்ப ரைசாய்ட் அப்படின்றதும் வந்து ஹேங்கரிங்க்கு ஹெல்ப் பண்ணும். அட் த சேம் டைம் வந்து அப்சார்ப்ஷன், வாட்டர், மினரல் நியூட்ரியன்ட் அப்சார்ப் பண்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸ்கேல்ஸ் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, அட்சார்ப்ஷன், ஒரு இடத்த வந்து பற்றி வளர்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இதுதான் நீங்க தெளிவா வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து, தி அரேஞ்ச்மென்ட் ஆஃப் ஸ்கேல் வேரிஸ் அமாங் ஸ்பீஷீஸ். மார்க்கான்ஷியலுக்கு கீழ நெறைய ஸ்பீஷீஸ் வந்து இருக்கு. அது ஒவ்வொரு ஸ்பீஷீஸ்லயும் வந்து இந்த ஸ்கேல்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபரண்டான மேனர்ல வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். அது எப்படின்றத பார்க்கலாம். ரிக்ஸியாவ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 1 ரோல தான் இருக்கும். இப்ப இதுதான் ரிக்ஸியா அப்படின்னு வச்சுக்கோங்க. ரிக்ஸியாவோட தேலஸ் அடிப்பக்கத்துல இருக்கு அப்படின்னா, ஜஸ்ட் வந்து இந்த ஸ்கேல்ஸ் அப்படின்றது இந்த மாரி வந்து இருக்கும். ஒரே ஒரு ரோல மட்டும் தான் ஸ்கேல்ஸ் அப்படின்றது இருக்கும். இதே நம்ம டார்ஜியோனியா அண்ட் ரிபோலியாலாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 2 ரோஸ்ல வந்து இருக்கும். 1 ஆன் ஈச் சைட் ஆஃப் த மிட்ரிப். இப்ப இது வந்து ஒரு டார்ஜியோனியா தேலஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதுல மிட்ரிப் வந்து சென்டர்ல இருக்கும். ஒவ்வொரு பக்கமும் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஸ்கேல்ஸ் அப்படின்றது அரேஞ்ச் ஆயிருக்கும். அப்போ மிட்ரிப்க்கு பக்கத்துல ஒவ்வொரு பக்கத்துலயும் வந்து ஒவ்வொரு ரோ ஸ்கேல்ஸ் அப்படின்றது அரேஞ்ச் ஆயிருக்கும். அப்போ மொத்தம் 2 ரோஸ்ல வந்து ஸ்கேல்ஸ் அப்படின்றது அரேஞ்ச் ஆயிருக்கு. இது எங்க டார்ஜியோனியா அண்ட் ரிபோலியாவுல நம்ம பார்க்க முடியும். மார்க்கன்ஷியாவ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 2லருந்து 4 ரோஸ் ஆன் ஈச் சைட் ஆஃப் மிட்ரிப். இதுதான் வந்து மிட்ரிப். ஓகேங்களா? இந்த மிட்ரிப் பக்கத்துல 1, 2, 3, 4 ஒரு சில சமயங்கள்ல 4 கூட வந்து இருக்கலாம். அப்போ 2லருந்து 4 வரைக்கும் ரோஸ் அப்படின்றத வந்து ஒவ்வொரு பக்கமும் வந்து மார்க்கான்ஷியாவுல பார்க்க முடியும். இந்த இடத்துல இருக்கக்கூடியது மார்க்கான்ஷியா தான். பாருங்க, இது வந்து என்னன்னா ஒரு ஸ்கேல். இது ஒரு ஸ்கேல். அதுக்கு இன்னொரு ஸ்கேல் அப்படின்றது இருக்கு. அப்போ மொத்தம் 3 ஸ்கேல்ஸ் அப்படின்றது இருக்கு. இதுக்கு அடுத்து சின்னதா ஒரு ஸ்கேல் கூட இந்த இடத்துல இருக்கும். அப்போ ஒவ்வொரு பக்கமும் 4. அப்போ அப்ராக்ஸிமேட்டா 2லருந்து 4 ஸ்கேல்ஸ் அப்படின்றது ஒவ்வொரு பக்கமும் வந்து இருக்கு.
இது மார்க்கான்ஷியாவுல இருக்கக்கூடியது. இதுவே நம்ம கார்சினியா அண்ட் அத்தாலமியாவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இர்ரெகுலர் டிஸ்ட்ரிபியூட்டட் ஓவர் த என்டையர் வென்ட்ரல் சர்ஃபேஸ். இதுதான் வந்து இப்போ கார்சோனியாவுடைய தேலஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். வென்ட்ரல் சர்ஃபேஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு ரெகுலர் மேனர்லலாம் இருக்காது. எந்த இடத்துல வேணாலும் என்ன இருக்கலாம்னா, இந்த ஸ்கேல்ஸ் அப்படின்றது அரேஞ்ச் ஆயிருக்கலாம். அப்போ இந்த ஸ்கேலோட அரேஞ்ச்மெண்ட் அப்படின்றது ஸ்பீஷீஸ்க்கு தகுந்த மாதிரி மாறுது. ரிக்ஸியாவுல வந்து ஒரு ரோல தான் வந்து ஸ்கேல்ஸ் இருக்கு. இந்த டார்ஜியோனியாவுல வந்து 2 ரோஸ்ல வந்து இருக்கு. மார்க்கான்ஷியாவுல ஒவ்வொரு பக்கமும் 1லேருந்து 2 ரோஸ் அப்படின்றது இருக்கலாம். இந்த கார்சினியாவுல வந்து இர்ரெகுலரா எல்லா இடத்துலயும் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். இதுதான் ஸ்கேல்ஸோட அரேஞ்ச்மெண்ட். அப்போ மார்பாலஜி அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, மார்க்கான்ஷியலுக்கு கீழ வரக்கூடிய ப்ரையோஃபைட்ஸ்ல இந்த மாரியான ஸ்ட்ரக்சர்ஸ தான் நம்ம வந்து பார்க்க முடியும். சரி, அடுத்ததா மார்க்கான்ஷியலுக்கு கீழ வரக்கூடிய ப்ரையோஃபைட்ஸோட அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அனாட்டமி. அனாட்டமி அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். ஒரு ப்ரையோஃபைட்ஸோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். The anatomy of marchantial is characterized by the presence of distinct dorsal and ventral region. இப்போ ஒரு மார்க்கான்ஷியலுடைய ஒரு தேலஸை நம்ம எடுத்து கட் பண்ணி அதோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா 2 ரீஜனை வந்து நம்ம தெளிவாக பார்க்க முடியும். அப்போ டிஸ்டிங்க்டான ரீஜன் இருக்கும். அந்த டிஸ்டிங்க்டான ரீஜன்ஸ் என்ன அப்படின்னா, ஒன்று டார்சல் ரீஜன், 2வது வென்ட்ரல் ரீஜன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இது வந்து என்ன அப்படின்னா ஒரு ரிக்ஸியாவோட தேலஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லைன்னா ஒரு மார்க்கான்ஷியாவோட தேலஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த மார்க்கான்ஷியலோட தேலஸை நான் அப்படி கட் பண்ணுறேன். கட் பண்ணும்போது எனக்கு இப்படி தான் இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஸோ அந்த கட் பண்ண இடத்த நான் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி தான் வந்து ரொம்ப தின்னா வந்து தெரியும். இப்போ இத நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு சின்ன பீஸ வந்து நல்லா மேக்னிஃபை பண்ணி நான் பார்க்குறேன். மேக்னிஃபை பண்ணி பார்க்கும்போது, அதில என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு அப்படின்றது தான் இங்க வந்து குடுத்துருக்காங்க. அப்போ ஒரு மார்க்கான்ஷியல் மெம்பர்ஸோடைய தேலஸ நான் செக்ஷன் எடுத்து பார்த்தேன் அப்படின்னா, அனாட்டமிக்கலா 2 ரீஜன நான் வந்து பார்க்க முடியும். ஒண்ணு ஃபோட்டோசிந்தெடிக் ரீஜன். ஓகேங்களா? இதுதான் வந்து என்னன்னா டார்சல் ரீஜன் அப்படின்னு பேரு. 2வது ஸ்டோரேஜ் ரீஜன். இந்த ஸ்டோரேஜ் ரீஜன தான் நம்ம வென்ட்ரல் ரீஜன் அப்படின்னு சொல்றோம். அப்போ மொத்தம் 2 ரீஜன் இருக்கு. இப்போ டார்சல் ரீஜன், ஃபோட்டோசிந்தெடிக் ரீஜியன் ஆர் அசிமிலேட்டரி ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க இல்லையா? அசிமிலேட்டரி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு அர்த்தம். ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ரீஜன நம்ம எடுத்துக்கிறோம். அதில என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். திஸ் ரீஜன் இஸ் டீப் கிரீன். ரொம்ப கிரீன் கலர்ல வந்து இருக்கும். அண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் ஏர் சேம்பர் தட் ஆர் கவர்டு பை சிங்கிள் லேயர் எபிடெர்மிஸ். இந்த இடத்துல இருக்கு பாருங்க. இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஏர் சேம்பர் அப்படின்னு பேரு. ஸோ இந்த ஏர் சேம்பருக்கு வெளியில வந்து ஒரு ஓப்பனிங் வந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த ஓப்பனிங்க்கு பேர் என்னன்னா ஏர் போர் அப்படின்னு பேரு. ஸோ இந்த ஏர் போர வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த தேலஸ்க்கு மேல வந்து நம்ம பார்க்க முடியும். இந்த இடத்துல இருக்கு பாருங்க. தேலஸ்க்கு மேல ஒரு ஹெக்ஸாகோனல் ஷேப் ஆர் பாலிகோனல் ஷேப் இருக்கும். அது சென்டர்ல ஒரு போர் இருக்கும்ல, அந்த சென்டர் போர் தான் வந்து என்னன்னா இந்த ஏர் போர். அதுக்கு அடுத்து உள்ள வந்து ஒரு எம்ப்டி ரீஜன் இருக்கும். ஒரு ஏர் ஸ்பேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏர் சேம்பர் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அந்த ஏர் சேம்பர் தான் இது. ஓகேங்களா? ஏர் சேம்பர் அப்படின்னு குடுத்துருக்காங்க. அப்போ ரொம்ப டீப் கிரீன்ல இருக்கும். ஏர் சேம்பர் அப்படின்றது இந்த ஃபோட்டோசிந்தெடிக் ரீஜன்ல நம்ம பார்க்க முடியும். இத கவர் பண்ணி எபிடெர்மிஸ் அப்படின்ற லேயர் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இட் இஸ் a சிங்கிள் லேயர் ஆஃப் எபிடெர்மிஸ். சரிங்களா? அடுத்து இன் சர்டைன் ஸ்பீஷீஸ் these air chamber may be reduced to deep canals. எக்ஸாம்பிள் ரிக்ஸியேசி. ரிக்ஸியாலாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதில வந்து நம்ம இந்த ஏர் சேம்பர்லாம் நம்ம வந்து பார்க்க முடியாது. ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த ஏர் சேம்பர்லாம் இல்லாம எபிடெர்மிஸ் மட்டும் இருக்கும். அப்போ ஒரு சில இடத்துல குறிப்பா வந்து ரிக்ஸியேசி மாதிரியான ரிக்ஸியா இந்த ப்ரையோஃபைட்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஏர் ஸ்பேஸ் அப்படின்றது இருக்காது. டைரக்ட்டா வந்து எபிடெர்மிஸ் தான் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? அதர்வைஸ் மே பி என்டையர்லி ஆப்சென்ட் இன் சம் ப்ரையோஃபைட்ஸ். எக்ஸாம்பிள் வந்து மோனோசிலினியம் மாதிரியான ப்ரையோஃபைட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கம்ப்ளீட்டா வந்து இந்த ஏர் ஸ்பேஸ் அப்படின்றதே வந்து இருக்காது. அப்போ ஒரு சில இடத்துல வந்து இந்த ஏர் ஸ்பேஸ்க்கு பதிலா சின்னதா கெனால் மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கலாம். ஒரு சில இதுல நல்லா அந்த மாரி ஸ்பேஸ் வந்து இருக்கலாம். ஒரு சில ப்ரையோஃபைட்ஸ்ல கம்ப்ளீட்டா வந்து எந்த ஒரு ஸ்பேஸுமே இல்லாம கூட வந்து இருக்கலாம். அத நீங்க தெளிவா வந்து புரிஞ்சுக்கோங்க. த ஏர் சேம்பர் மேட் அப் ஆஃப் 1 ஆர் மோர் லேயர் and may either be empty or contain assimilatory filaments. ஸோ இந்த ஏர் சேம்பர் அப்படின்ற இந்த லேயர் இருக்கு இல்லைங்களா? ஸோ இது வந்து ஒரே ஒரு லேயர்ல இருக்கு. இது மேபி மல்டிபிள் லேயரா கூட வந்து இருக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, இதுக்குள்ள வந்து ஏர் சேம்பர் இருக்குல்ல, ஸோ இதுல வந்து நெறைய செல்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது.
இந்த செல்ஸுக்கு பேர் என்ன அப்படின்னா அசிமுலேட்டரி செல்ஸ் அப்படின்னு பேர். ஓகேங்களா? இந்த அசிமுலேட்டரி செல்ஸ் வந்து இருக்கலாம், இல்லாம கூட வந்து இருக்கலாம். அதை தான் கொடுத்துருக்காங்க. The air chamber may either be empty or contain assimilatory filaments or assimilatory cell. Assimilatory filaments or assimilatory cellனா என்ன அப்படின்னா photosynthesis செய்யக்கூடிய செல்ஸ். ஸோ இது எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா இந்த ரீஜன்ல தான் இருக்கு. இங்க பாருங்க, இது ஒவ்வொரு செல்லுலையுமே நிறைய குளோரோபிளாஸ்ட் அப்படின்றது வந்து இருக்கும். ஸோ அதோட வேலை என்ன அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் செய்யறது தான் அதோடைய வேலை. அப்போ ஃபோட்டோசிந்தட்டிக் ரீஜன் ஆர் டார்சல் ரீஜன், அசிமுலேட்டரி ஜோன் எல்லாமே ஒரே விஷயம் தான். அங்கே ஏர் சேம்பர் இருக்கும். அதில் ஃபோட்டோசிந்தசிஸ் செய்யக்கூடிய செல்ஸ் வந்து இருக்கும். அதோடைய வேலை ஃபோட்டோசிந்தசிஸ் செய்யறது. ஓகேங்களா? அடுத்து த ஏர் சேம்பர் ஓப்பன் டு அவுட் சைட் த்ரூ போர் கால் ஏர் போர். இந்த ஏர் சேம்பர் வெளியில் எப்படி ஓப்பன் ஆகுது? ஏர் போர் வழியாக வந்து ஓப்பன் ஆகுது. த ஷேப் ஆஃப் த ஏர் போர் வேரிஸ் அமாங் ஸ்பீஷிஸ். இந்த ஏர் போரோட ஷேப் அப்படின்றது ஸ்பீஷிஸுக்கு தகுந்த மாதிரி வந்து வேரி ஆகும். தே கேன் பி சிம்பிள் அண்ட் வைட் இன் ᴊᴏᴍᴍᴜ. இப்போ ஒரு சில ஸ்பீஷிஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிம்பிளா அந்த மாதிரி நல்லா வைடா நம்ம வந்து பார்க்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு வந்து ᴊᴏᴍᴜ அப்படின்ற இந்த பிரையோஃபைட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிம்பிள் அண்ட் வைடு டைப் ஆஃப் போரை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். இதுவே நம்ம வந்து மார்க்கான்ஷியா, பெரிஷியானா அப்படின்ற ஒரு பிரையோஃபைட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் லார்ஜ் அண்ட் பேரல் ஷேப்பில் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா பெருசாக இருக்கும், பேரல் ஷேப்பில் இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். பேரல் ஷேப் அப்படின்றது இந்த மாதிரி எக்ஸாக்டாக 2 பக்கமும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஷேப்பில் வந்து நம்ம போர்ஸை வந்து பார்க்க முடியும். இதுவே டார்ஜியோனியா அப்படின்ற பிரையோஃபைட் எடுத்துக்கிட்டோம்னா தே ஆர் செமி பேரல் ஷேப்டு. செமி பேரல் அப்படின்றது ஒரு பக்கம் மட்டும் இந்த மாதிரி வந்து இருக்கும். அண்ட் இந்த மாதிரி செமி பேரல் ஷேப்பில் இருக்கும். அப்போ அந்த போரோடைய ஷேப் அப்படின்றது வேரி ஆகுது, ஸ்பீஷிஸுக்கு தகுந்த மாதிரி வேரி ஆகுது. ᴊᴏᴍᴜ வந்து சிம்பிள் அண்ட் வைடாக வந்து இருக்கும். மார்க்கான்ஷியா அண்ட் பெரிஷியாவில் வந்து லார்ஜ் பேரல் ஷேப்பில் வந்து அந்த ஏர் போர் இருக்கும். டார்ஜியோனியாவில் செமி பேரல் ஷேப்பில் வந்து இருக்கும். இந்த விஷயங்களால நீங்கள் ஞாபகம் வச்சு சரிங்களா? ஸோ அப்போ டார்சல் ரீஜனில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். டார்சல் ரீஜனை பொறுத்த வரைக்கும் மெயினாக அங்கே ஏர் சேம்பர் வந்து இருக்கும். அதில் அசிமுலேட்டரி ஃபிலமெண்ட்ஸ் இருக்கும். அதோடைய வேலை ஃபோட்டோசிந்தசிஸ் செய்யறது. ஒரு ஏர் போர் வந்து இருக்குது. அது வழியாக ஏர் சேம்பர் வெளியில் வந்து கனெக்ட் ஆகும். ஸோ இவ்வளோ தான் நீங்கள் வந்து பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். அந்த ஏர் போரோட ஷேப் வந்து ஒவ்வொரு ஸ்பீஷிஸுக்கு தகுந்த மாதிரி வந்து மாறும். ஓகேங்களா? அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது வென்ட்ரல் ரீஜியன். இந்த வென்ட்ரல் ரீஜனை வந்து நம்ம ஸ்டோரேஜ் ரீஜியன் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். இந்த இடத்துல இருக்கு பாருங்க, ஸ்டோரேஜ் ரீஜன். இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடியது எல்லாமே ஸ்டோரேஜ் ரீஜியன். லொகேட்டட் பினீத் த ஏர் சேம்பர். இந்த ஏர் சேம்பருக்கு அடுத்தபடியாக கீழே இருக்கக்கூடியது தான் இந்த வென்ட்ரல் ரீஜியன். திஸ் ரீஜியன் கம்போஸ்ட் காம்பாக்ட் கலர்லெஸ் பேரன்கைமா செல்ஸ். இந்த இடத்துல இருக்கக்கூடியது எல்லாமே என்ன அப்படின்னா ரொம்ப நெருக்கமாக அமைஞ்ச பேரன்கைமா செல்ஸ் மட்டும்தான் வந்து இருக்கும். திஸ் பேரன்கைமா செல்ஸ் லேக் குளோரோபிளாஸ்ட் பட் ரிச் இன் ஸ்டார்ச். இதில் குளோரோபிளாஸ்ட்லாம் அந்த அளவுக்கு வந்து இருக்காது. ஸோ இந்த இடத்துல குளோரோபிளாஸ்டோட நம்பர் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் ஸ்டார்ச்சோட அளவு அதிகமாக இருக்கும். அப்போ ஸ்டார்ச் அதிகமாக இருக்குது அப்படின்னா இதோடைய வேலை என்ன? அந்த ஃபுட்டை ஸ்டோர் பண்ணுறது தான் இதோடைய வேலை. அதனால தான் இதுக்கு பேர் ஸ்டோரேஜ் ரீஜன் அப்படின்னு பேர். ஓகேங்களா? த லோவஸ்ட் லேயர் ஆஃப் வென்ட்ரல் ரீஜன் ஹஸ் 2 டைப் ஆஃப் ரைசைட்ஸ் அண்ட் ஸ்கேல்ஸ் தட் ப்ரொவைட் அட்டாச்மெண்ட் அண்ட் சப்போர்ட். இந்த லோவஸ்ட் லேயர் இந்த இடத்துல ஸ்டோரேஜ் ரீஜனுக்கு கீழே கடைசியாக இருக்கக்கூடிய லேயர் இருக்கு இல்லைங்களா, அதை லோவர் எபிடெர்மிஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த லோவர் எபிடெர்மிஸில் நம்ம 2 டைப் ஆஃப் அப்பண்டேஜஸை வந்து நம்ம பார்க்க முடியும். ஒன்று ரைசாய்ட். இந்த இடத்துல இருக்குல்லங்க, இது வந்து ரைசாய்ட்ஸ். இந்த ரைசாய்ட்ஸ்லேயே வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று ஸ்மூத் வால்டு ரைசாய்ட்ஸாக வந்து இருக்கலாம், இல்லைனா டியூபர்குலேட்டட் ரைசாய்ட்ஸாக வந்து இருக்கலாம். எல்லாமே யூனிசெல்லுலார் ரைசாய்ட்ஸ் தான். அது எப்படின்றத சொல்கிறேன். இதுதான் வந்து அந்த லோவர் எபிடெர்மிஸ் அப்படின்றத ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல இருந்து ஒரு யூனிசெல்லுலார் ரைசாய்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ரைசாய்ட்ஸில் எந்த ஒரு வால்மே வந்து கிடையாது. அதனால இதை நம்ம ஸ்மூத் வால்டு ரைசாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது வந்து நம்ம லோவர் எபிடெர்மிஸ் அப்படின்றத எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு ரைசாய்டு வந்து இருக்கு, யூனிசெல்லுலார் ரைசாய்டு தான். இதில் வால் ஃபார்மேஷன் வந்து நடந்திருக்கு, ஆனால் கம்ப்ளீட்டாக அந்த வால் ஃபார்மேஷன் அப்படின்றது வந்து நடக்கல. இந்த மாதிரி பாதிலே வந்து நின்றுச்சு, கம்ப்ளீட்டாக நடக்காமல். இதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா டியூபர்குலேட்டட் ரைசாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதுக்கு பேர் டியூபர்குலேட்டட் ரைசாய்ட் அண்ட் இதுக்கு பேர் ஸ்மூத் வால்டு ரைசாய்ட். இந்த மாதிரி 2 டைப்ஸ் ஆஃப் ரைசாய்ட்ஸ் அப்படின்றது நம்ம அந்த லோவர் எபிடெர்மிஸில் வந்து நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கேல்ஸ் வந்து அடிஷ்னலாக இருக்கும். இந்த இடத்துல இருக்கு பாருங்க, இது எல்லாமே என்ன அப்படின்னா ஸ்கேல்ஸ் அப்படின்னு பேர். மல்டி செல்லுலார் ஸ்ட்ரக்சர் ஸ்கேல்ஸ். இது எதுக்கு யூஸ் ஆகுது? அட்டாச்மெண்ட் அண்ட் சப்போர்ட்டுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரைசாய்ட்ஸோட வேலை என்ன? ஆங்கரேஜ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபுட் மெட்டீரியல் அண்ட் வாட்டரை அப்சர்வ் பண்ணுறது தான் இதோடைய வேலை. அப்போ வென்ட்ரல் ரீஜனில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்.
அப்போ மார்க்கான்ஷியல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அனாட்டமிக்கலா அதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், மார்பாலஜிக்கலா அதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரி, அடுத்ததா நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா அதோடைய ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ரீப்ரொடக்ஷன். சரி, இந்த மார்க்கான்ஷியலுக்கு கீழே வரக்கூடிய பிரையோஃபைட்ஸ் எப்படி ரீப்ரொடக்ஷன் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது என்ன? த ப்ரொடக்ஷன் ஆஃப் நியூ இண்டிவிஜுவல் ஃப்ரம் பேரண்ட் ஆர்கானிசம் இஸ் கால்டு ரீப்ரொடக்ஷன். மார்க்கான்ஷியல் கேன் ரீப்ரொடியூஸ் த்ரூ போத் வெஜிடேட்டிவ் அண்ட் செக்ஷுவல் மெத்தட். வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனில் என்னென்ன மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். செக்ஷுவல் மெத்தட்ஸில் எப்படிலாம் வந்து ரீப்ரொடக்ஷன் நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் ஆப்சென்ட். அப்போ மார்க்கான்ஷியலில் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்ற ஒன்று கிடையாது. வெஜிடேட்டிவ் அண்ட் செக்ஷுவல் மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் 2 மட்டும்தான் வந்து இருக்கு. இப்போ வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனில் என்ன நடக்கும்? அந்த பிளான்ட் பாடியிலேருந்து ஒரு சின்ன பீஸ் வந்து செப்பரேட் ஆகி அடுத்த ஜெனரேஷனை வந்து உருவாக்கும். A portion of body becomes separated off and give rise to new individual is called vegetative reproduction. In vegetative reproduction, union of mature sex cells or sex organ does not involve. இந்த இடத்துல செக்ஸ் செல்ஸோ செக்ஸ் ஆர்கனோ கேமிட்ஸோ எதுவும் வந்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆகாது. டைப்ஸ் ஆஃப் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் பிரையோஃபைட்ஸ். குறிப்பாக இந்த மார்க்கான்ஷியல்ஸில் என்னென்ன மாதிரியான வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 4 டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷனை நம்ம பார்க்கலாம். ஃப்ராக்மெண்டேஷன், adventitious branches, ᴄᴏᴍᴍᴜ, ᴄᴏᴡɪᴜ. இது என்ன அப்படின்றத இப்போ 1 by 1 நம்ம பார்க்கலாம். முதல்ல ஃப்ராக்மெண்டேஷன். ஃப்ராக்மெண்டேஷன்ல என்ன நடக்கும் அப்படின்னா இதுதான் வந்து ஒரு தேலஸ் அப்படின்னா இந்த தேலஸ் வந்து ஒரு சின்ன பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா பிரேக் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்மால் பீஸை நம்ம ஃப்ராக்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஸ்மால் பீஸ் வந்து அடுத்த ஜெனரேஷனை வந்து உருவாக்கும். ஆக்சிடென்டலாக இது வந்து பிரேக் ஆகலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ இது நல்லா வளர்ந்துருச்சு, இங்கே இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் மட்டும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஓல்டு டிஷ்யூவாக மாறிடுச்சு. அதனால இது எல்லாமே வந்து டெத் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். டெத் ஆனதுக்கப்புறம் இது தனியாக வந்து ஒரு பீஸாக வந்து டிவைட் ஆகுது, இது தனியாக ஃப்ராக்மெண்ட்டாக தனித்தனி ஃப்ராக்மெண்ட்டாக போகுது. அப்போ ஒவ்வொரு ஃப்ராக்மெண்ட்டுமே என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நியூ இண்டிவிஜுவலாக வந்து மாறிடும். அப்போ ஆக்சிடென்டலாவோ இல்லை ஏஜ் ஆகி அந்த டிஷ்யூஸ் வந்து டீக்ரேட் ஆகிறது மூலமாகவோ சின்ன சின்ன ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து பிளான்ட் பாடியில் உருவாகுது. அந்த ஒவ்வொரு ஃப்ராக்மெண்ட்டுமே அடுத்த ஜெனரேஷனை உருவாக்குச்சு அப்படின்னா அந்த டைப் ஆஃப் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனை ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். The thallus can break into fragments. Each fragments can develop into new plant. எதனால இந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் அப்படின்றது உருவாகுது? ஒன்று ஆக்சிடென்டலாக உருவாகலாம், இல்லைனா ஏஜ் ஆகி டீகே நடக்கிறது மூலமாக வந்து உருவாகலாம். எக்ஸாம்பிள் ரிக்ஸியா, மார்க்கான்ஷியா மாதிரியான பிரையோஃபைட்ஸில் ஃப்ராக்மெண்டேஷனை நம்ம பார்க்க முடியும். அடுத்ததா அட்வென்டேஷியஸ் பிரான்ச்சஸ். இது என்ன அப்படின்னா ஒரு மெயின் பிரான்ச்சில் இருந்து கூடுதலாக ஒரு சின்ன பிரான்ச்சஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அது கீழே விழுந்து அடுத்த ஜெனரேஷனை உருவாக்கும். பாருங்க, இது வந்து ஒரு மெயின் பிரான்ச். இதுல இருந்து சின்ன சின்னதாக ஒரு பிரான்ச்சஸ் உருவாகிறத நம்ம பார்க்க முடியுது. இதுக்கு பேர் அட்வென்டேஷியஸ் பிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது டிட்டாச் ஆகி கீழே விழுந்துச்சு அப்படின்னா அடுத்த ஜெனரேஷனை வந்து உருவாக்கும். த அட்வென்டேஷியஸ் பிரான்ச்சஸ் டெவலப் ஃப்ரம் அண்டர் சைட் ஆஃப் த மிட்ரிப். மெயின் தேலஸோட கீழ்ப்பக்கத்துல இருந்து உருவாகும். டிட்டாச் ஃப்ரம் த டிட்டாச் டு ஃபார்ம் நியூ தேலை. அது டிட்டாச் ஆகி கீழே விழுந்து அடுத்த ஜெனரேஷனை வந்து உருவாக்கும். எக்ஸாம்பிள் டார்ஜியோனியா, ரிக்ஸியா ஃப்ளூயிட்டன்ஸ், இந்த மாதிரியான பிரையோஃபைட்ஸில் நம்ம அட்வென்டேஷியஸ் பிரான்ச்சஸை நம்ம பார்க்க முடியும். அடுத்த டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் வந்து ᴄᴏᴍᴍᴜ. இந்த ᴄᴏᴍᴍᴜ அப்படின்றது என்னன்னா ஒரு சின்னதாக ஒரு ஸ்மால் ஸ்போர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஆக்சுவலாக ஸ்போர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது, அதுக்கு பேர் வந்து ஜெம்மா அப்படின்னு பேர். ஓகேங்களா? இப்போ தேலஸ் இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள், இதுதான் வந்து மார்க்கான்ஷியாவோட தேலஸ். இந்த மார்க்கான்ஷியாவோட தேலஸில் ஒரு கப்பு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து உருவாயிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த கப் லைக் ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்னன்னா ஜெம்மா கப் அப்படின்னு பேர். இதுக்கு பேர் வந்து ஜெம்மா கப் அப்படின்னு பேர். ஓகேங்களா? ஜெம்மா கப். இந்த ஜெம்மா கப்புக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா குட்டி குட்டியா இந்த மாதிரி வந்து இருக்கும். இதை நம்ம ஜெம்மா அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜெம்மா கீழே விழுந்துச்சு அப்படின்னா அடுத்த ஜெனரேஷனை வந்து உருவாக்கும். ஸோ இதை தான் நம்ம ᴄᴏᴍᴍᴜ அப்படின்னு சொல்றோம். The gemmae are produced in gemma cups on dorsal surface of the thallus. These gemmae are dispersed by water and can germinate into new thalli. எக்ஸாம்பிள் மார்க்கான்ஷியா லூனர் ஏரியாவை நம்ம பார்க்க முடியும். இப்போ இதுதான் ஒரு மார்க்கான்ஷியாவோட தேலஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இதுக்கு மேலே எப்படி ஒரு கப் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரில் உருவாகும். இந்த கப் லைக் ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்ன அப்படின்னா ஜெம்மா கப் அப்படின்னு பேர்.
இதுக்குள்ள தான் வந்து அந்த ஜெம்மே அப்படின்றது வந்து இருக்கும். இந்த ஜெம்மே வந்து வெளியில வந்துச்சு, காற்று மூலமாவோ, இல்ல வாட்டர் மூலமாவோ வெளியில வருது அப்படின்னா, இது கீழ விழுந்து அடுத்த ஜெனரேஷன வந்து உருவாக்கும். ஸோ இத தான் நம்ம ஜெம்மே ஃபார்மேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். பாருங்க எவ்வளோ ஜம்மா கப் இருக்கு. இந்த ஒவ்வொரு ஜம்மா கப்புக்குள்ளேயும் என்ன உருவாகுது அப்படின்னா, ஜெம்மே வந்து உருவாகும். ஸோ இத நம்ம வந்து காமனா இந்த மார்க்கான்ஷியலா வந்து நம்ம பார்க்க முடியும். அடுத்ததா டியூபோ ஃபார்மேஷன். அட் த எண்ட் ஆஃப் க்ரோவிங் சீசன். இப்போ வந்து ஒரு மார்க்கான்ஷியலுக்கு கீழ வரக்கூடிய ப்ரையோஃபைட் வந்து அதோடைய சீசன் வந்து முடிய போகுது. அதாவது அது நல்லா க்ரோ ஆயிடுச்சு. அதோடைய சீசன் வந்து முடியுது. அதாவது அது இருக்கக்கூடிய அந்த பிளேஸ் அண்ட் என்வைரன்மென்ட் கண்டிஷன் வந்து கொஞ்சம் அட்வர்ஸ்டான கண்டிஷனோ, இல்ல அதோடைய லைஃப் டைமோ முடிய போகுது அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த க்ரோயிங் சீசன் வந்து முடியும்போது என்ன ஆகுது அப்படின்னா, டியூபர்ஸ் டெவலப் அட் த டிப் ஆஃப் பிரான்ச்சஸ். தே ஆர் கவர்ட் வாட்டர் ப்ரூஃப் லேயர் ஆஃப் கார்ட்டி செல்ஸ். உடனே அதோடைய டிப்ல வந்து இந்த மாதிரியான ஒரு செல்ஸ வந்து உருவாக்குது. இந்த செல்லுக்கு பேர் என்ன அப்படின்னா, இதுக்கு பேர் வந்து டியூபர் அப்படின்னு பேரு. இந்த டியூபர கவர் பண்ணி என்ன இருக்கும் அப்படின்னா, சம் கார்க்கி செல்ஸ் வந்து இருக்கும். அதாவது உள்ள இருக்கக்கூடியத பாதுகாக்கிறதுக்காக. வாட்டர் ப்ரூஃப் லேயர் அப்படின்றது அந்த டியூபர கவர் பண்ணி வந்து இருக்கும். இது அன்ஃபேவரபிளான கண்டிஷன வந்து தாங்கி இழுக்கும். ஒன்ஸ் ஃபேவரபிள் கண்டிஷன் வந்ததுக்கப்புறம் இது க்ரோ ஆக ஆரம்பிக்கும். த இன்னர் செல் ஆஃப் டியூபர் கன்டெய்ன்ஸ் ஸ்டார்ச். இதுக்குள்ள ஸ்டார்ச் அதிகமா இருக்கும். ஆயில் குளோபியூல்ஸ் அண்ட் அல்புமினஸ் லேயர்ஸ் எல்லாமே நியூட்ரிட்டிவ் லேயர்ஸ் எல்லாமே அந்த டியூபருக்குள்ள வந்து இருக்கும். ஒன்ஸ் ஃபேவரபிள் கண்டிஷன் வந்ததுக்கப்புறம் க்ரோ ஆகும். பாருங்க ரியலா வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. தேலஸோட டிப்ல இந்த மாதிரி பல்ஜா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த பல்ஜிங் ஸ்ட்ரக்சருக்கு பேரு தான் வந்து டியூபர்ஸ். ஸோ இந்த டியூபர்ஸ கவர் பண்ணி ஒரு வாட்டர் ப்ரூஃப் லேயர் வந்து இருக்கும். ஸோ இது வந்து டெசிகேட் ஆகாம வந்து பாதுகாக்கக்கூடியது. ஃபேவரபிள் கண்டிஷன் வந்ததுக்கப்புறம் க்ரோ ஆக ஆரம்பிக்கும். இத நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னா, ரிக்ஸியா பைலார்டியரி, ரிக்ஸியா டிஸ்கலர் அண்ட் சயத்தோடியம் டியூபரோசம் இந்த மாதிரியான ப்ரையோஃபைட்ஸ்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும். அப்போ வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃப்ராக்மென்டேஷன் அப்படின்றது ரொம்ப காமனா வந்து நடக்கும். அதுக்கு அடுத்தபடியா ஜெம்மே ஃபார்மேஷன் அப்படின்றது ரொம்ப காமன் தான். இந்த டியூபோ ஃபார்மேஷன் அண்ட் அட்வான்டேஜியஸ் பிரான்ச்சஸ் அப்படின்றது ஒரு சில ஸ்பீஷீஸ்ல நம்ம பார்க்க முடியும். இது எல்லாமே மார்க்கான்ஷியலுக்கு கீழ வரக்கூடிய ப்ரையோஃபைட்ஸ்ல நடக்கக்கூடிய வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். சரி, வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனுக்கு அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னாலே என்ன? மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அது ஃபியூஷன் வந்து நடக்கும். அதுக்கு அடுத்து வந்து ஜைகோட் ஃபார்ம் ஆகி அடுத்த ஜெனரேஷன உருவாக்குச்சு அப்படின்னா, அது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் டேக் பிளேஸ் பை ஃபியூஷன் ஆஃப் கேமெட்ஸ் ஆஃப் டிஃபரண்ட் செக்ஷுவாலிட்டி. மேல் அண்ட் ஃபீமேல் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 கேமெட்ஸ் ஃபியூஸ் ஆகி அடுத்த ஜெனரேஷன உருவாக்குது அப்படின்னா, அது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த மார்க்கான்ஷியலுக்கு கீழ வரக்கூடிய ப்ரையோஃபைட்ல த மேல் செக்ஸ் ஆர்கன் இஸ் ஆந்த்ரிடியா அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் இஸ் ஆர்கிகோனியா. ஸோ இந்த செக்ஸ் ஆர்கன்ல இருந்து கேமெட்ஸ் உருவாகும். அந்த கேமெட்ஸ் வந்து ஃபியூஷன் நடக்கும். அடுத்தபடியா வந்து ஸ்போரோஃபைட் அப்படின்ற ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் வந்து இதோடைய ரீப்ரொடக்ஷன் மெத்தட். ஓகேங்களா? அப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல நம்ம என்னென்ன வந்து முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதல் படியா நாம இந்த ப்ரையோஃபைட்ஸ்ல அதாவது மார்க்கான்ஷியலுக்கு கீழ வரக்கூடிய ப்ரையோஃபைட்ஸ்ல மேல் செக்ஸ் ஆர்கன் வந்து எப்படி இருக்கும்? மேல் செக்ஸ் ஆர்கன் நம்ம ஆந்த்ரிடியா அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அந்த ஆந்த்ரிடியாவோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தபடியா ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் அத நம்ம ஆர்கிகோனியா அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அந்த ஆர்கிகோனியாவோட ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப முதல்ல செக்ஸ் ஆர்கனோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். அடுத்தபடியா இப்போ இந்த மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கனுக்குள்ள தான் கேமெட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த 2 கேமெட்ஸ் வந்து ஃபியூஸ் ஆகக்கூடியத நம்ம ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபெர்டிலைசேஷன் அப்படின்றது எப்படி நடக்குது? அந்த விஷயத்த வந்து நம்ம 3வதா வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபெர்டிலைசேஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜைகோட் அப்படின்றது வந்து ஃபார்ம் ஆகும். அந்த ஜைகோட் அப்படின்றது டெவலப் ஆகி ஸ்போரோஃபைட்ஸ வந்து ஃபார்ம் பண்ணும். ஸ்போரோஃபைட். அந்த ஸ்போரோஃபைட் வந்து எப்படி இருக்கு? அந்த விஷயத்தையும் நம்ம வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல டிஸ்கஸ் பண்ணணும். ஸ்போரோஃபைட் வந்துடுச்சு அப்படின்னா, அது அதுக்கு அடுத்தபடியா வந்து ஸ்போர்ஸ வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ அதனால இந்த 4 விஷயங்களும் நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல ஒன் பை ஒன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் நீங்க எந்த ஆர்டர் வந்து படிச்சாலும் சரி, முதல்ல செக்ஸ் ஆர்கன்ஸ பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதிலிருந்து வரக்கூடிய கேமெட்ஸ் எப்படி ஃபியூஸ் ஆகுது அண்ட் ஸ்போரோஃபைட் எப்படி ஃபார்ம் ஆகுது, அந்த ஸ்போரோஃபைட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல வந்து தெரிஞ்சுக்கணும். சரி, இப்ப நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல செக்ஸ் ஆர்கன்ஸ் ஆந்த்ரிடியா அண்ட் ஆர்கிகோனியாவோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் செக்ஸ் ஆர்கன்ஸ பார்க்கறதுக்கு முன்னாடி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல இன்னொரு சில விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இன் மார்க்கான்ஷியல் த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் ᴂᴇமஸ் டைப். ᴂᴇமஸ் டைப் அப்படின்னா என்ன? ஃபியூஸ் ஆகக்கூடிய கேமெட்ல ஒரு கேமெட்க்கு வந்து
மூவ்மெண்ட் அதாவது ஃப்ளஜெல்லாஸ் இருக்கும். இன்னொரு கேமெட் வந்து மூவ் ஆகாது. ஒரே இடத்துல வந்து இருக்கும். லார்ஜ் சைஸ்ல வந்து இருக்கும். இப்ப இந்த மொட்டைல் கேமெட், நான் மொட்டைல் கேமெட் ஒரு பெரிய கேமெட், ஒரு ஸ்மால் கேமெட் ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா அத வுகேமஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். அந்த மெத்தட்ல தான் இங்க வந்து செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது நடக்குது. அடுத்ததா த மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் மே பி லொகேட்டட் ஆன் த சேம் தேலஸ். ஒரே தேலஸ்ல வந்து இருக்கலாம். ஆர் செப்பரேட் தேலையில வந்து இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இது வந்து என்ன அப்படின்னா ஒரு ப்ரையோஃபைட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். மார்க்கான்ஷியலுக்கு கீழே வரக்கூடிய ஒரு ப்ரையோஃபைட். இந்த ப்ரையோஃபைட்ல வந்து மேல் செக்ஸ் ஆர்கனும் வந்து இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது வந்து என்ன மேல் செக்ஸ் ஆர்கன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதிலே வந்து ஃபீமேல் செக்ஸ் ஆர்கனும் வந்து கூட வந்து இருக்கலாம். அப்போ மேல் செக்ஸ் ஆர்கன், ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் ஒரே தேலையில வந்து இருக்கலாம். அதுக்கு பேர் வந்து ஹோமோதேலை ஆர் மொனோஷியஸ் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்படி இல்ல அப்படின்னா செப்பரேட்டடான தேலையிலும் வந்து இருக்கலாம். இந்த இடத்துல வந்து பாருங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா மேல் தேலை. அண்ட் இந்த இடத்துல இருக்கக்கூடியது என்னன்னா ஃபீமேல் தேலை. இந்த மாதிரி செப்பரேட்டடா கூட வந்து இருக்கலாம். அப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்போ அந்த ஆர்கன்ஸ் அப்படின்றது ஒரே தேலையில இருக்கலாம். இல்லைன்னா டிஃப்ரெண்டான தேலையில கூட இருக்கலாம். ஒரே தேலையில இருந்துச்சுன்னா அது ஹோமோதேலிக் ஆர் மொனோஷியஸ். டிஃப்ரெண்டான தேலையில இருந்துச்சுன்னா அது ஹெட்டிரோதேலிக் ஆர் டயோஷியஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு நான் அங்க வந்து ஒரு சிலது கொடுத்துருக்கேன். ஹோமோதேலிக் ஆர் மொனோஷியஸ் ஸ்பீஷிஸ் ஆஃப் மார்க்கான்ஷியல். இந்த மார்க்கான்ஷியலுக்கு கீழே இருக்கக்கூடிய ஹோமோதேலிக் ஸ்பீஷிஸ். ஒரே தலஸ்ல மேல் அண்ட் ஃபீமேல் வந்து இருக்கக்கூடிய ஸ்பீஷிஸ் என்ன அப்படின்றத கொடுத்துருக்கான். ஒன்று ரிக்ஸியா கிறிஸ்டாலினா. இந்த ரிக்ஸியா கிறிஸ்டாலினா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல ஒரே தலஸ்ல மேல் அண்ட் ஃபீமேல் அப்படின்ற செக்ஸ் ஆர்கன் வந்து இருக்கும். அடுத்து ரிக்ஸியா பைலார்டியரி. இந்த பைலார்டியரிலையும் வந்து ரிக்ஸியா ஸ்பீஷிஸ் தான். இந்த பைலார்டியர்லையும் நம்ம ஒரே இதில் மேல் அண்ட் ஃபீமேலை நம்ம பார்க்கலாம். டார்ஜியோனியா, சம் ஸ்பீஷிஸ் ஆஃப் சைத்தோடியம். இதெல்லாம் வந்து ஒரே தேலஸ்ல மேல் அண்ட் ஃபீமேல் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். தே ஆர் ஹோமோதேலிக் ஸ்பீஷிஸ் ஆர் மொனோஷியஸ் ஸ்பீஷிஸ். அடுத்து ஹெட்டிரோதேலிக் ஆர் டயோஷியஸ் ஸ்பீஷிஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மார்க்கான்ஷியா. பாருங்க இது மார்க்கான்ஷியா தான். மேல் தனியா இருக்கு, ஃபீமேல் தனியா வந்து இருக்கு. அப்ப தனித்தனியான தேலஸ்ல தனித்தனியான செக்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கும். அதுல கேமெட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் பெர்ஷியா குவாட்ரேட்டா. இந்த பெர்ஷியா குவாட்ரேட்டா அப்படின்றதும் ஒரு ஹெட்டிரோதேலிக் ஸ்பீஷிஸ் தான். அடுத்து ரிக்ஸியா டிஸ்கலர், ரிக்ஸியா ஃப்ராஸ்டி. இது எல்லாமே என்ன அப்படின்னா ஹெட்டிரோதேலிக் ஸ்பீஷிஸ். மார்க்கான்ஷியலுக்கு கீழே வரக்கூடிய ஸ்பீஷிஸ் தான். ஓகேங்களா? த மேல் செக்ஸ் ஆர்கன் இஸ் ஆந்தேடியா அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் இஸ் ஆர்கிகோனியா. சரி, இப்போ உங்களுக்கு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பத்தி பேசிக்கா ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம வந்து மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். மேல் செக்ஸ் ஆர்கன் ஆந்த்ரேடியா அதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். இன் சம் ஸ்பீஷிஸ் த மேல் செக்ஸ் ஆர்கன் அக்ரிகேட் இன்டு குரூப்ஸ் and are situated on cushion-like area on thallus are known as receptacle. ஒரு சில ஸ்பீஷிஸ்ல மட்டும்தான் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு குஷன் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, இந்த குஷன் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு மேலே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா செக்ஸ் ஆர்கன் அப்படின்றது வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகே, இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ரிசப்டக்கல் அப்படின்னு பேர். ஓகே, ரிசப்டக்கல். ரிசப்டக்கலுக்கு மேலே குரூப்பா என்ன இருக்கு அப்படின்னா செக்ஸ் ஆர்கன்ஸ் வந்து இருக்கு. ஒரு சில ஸ்பீஷிஸ்ல இந்த மாதிரி வந்து இருக்கும். அடுத்ததா திஸ் ரிசப்டக்கல் கேன் பி செசைல் பட் இன் மோர் அட்வான்ஸ்டு ஸ்பீஷிஸ் தே மே பி ஸ்டாக்டு. இன் மார்க்கான்ஷியாவில் ஸ்டாக்ஸ் வந்து இருக்கும். ஸோ மோஸ்ட்லி ஒரு சில ஸ்பீஷிஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னா இதான் தேலஸ் அப்படின்னா தேலஸ்க்கு மேலே வந்து டைரெக்டாக வந்து ரிசப்டக்கல் அரேஞ்ச் ஆயிருக்கும். ரிசப்டக்கலுக்கு மேலே குரூப் ஆஃப் செக்ஸ் ஆர்கன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இதுவே நீங்கள் மார்க்கான்ஷியாவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் அட்வான்ஸ்டு ஸ்பீஷிஸ். இதுதான் மார்க்கான்ஷியாவோட தேலஸ் அப்படின்றத இமேஜின் பண்ணிக்கோங்க. இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டாக் வந்து போயிருக்கும். இந்த ஸ்டாக்கோட டாப்ல என்ன இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி குஷன்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகே, இது டாப்ல இருக்கக்கூடிய குஷன். இந்த குஷன்ல என்ன இருக்கும் அப்படின்னா அந்த மேல் செக்ஸ் ஆர்கன் அப்படின்றது வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். ஓகே, இது வந்து மார்க்கான்ஷியாவில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். அப்போ மார்க்கான்ஷியாவில் ஒரு ஸ்டாக் இருக்கும். அந்த ஸ்டாக் வந்து அந்த ரிசப்டக்கலை வந்து ஹோல்ட் பண்ணி வந்து தாங்கி வந்து இருக்கும். ஸோ அந்த ரிசப்டக்கல்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னா செக்ஸ் ஆர்கன் அப்படின்றது வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. த ஸ்டாக்டு ரிசப்டக்கல் தட் பியர் ஆந்த்ரிடியா இஸ் கால்டு ஆந்த்ரிடியோஃபோர். அப்போ இந்த ஸ்டாக் ரிசப்டக்கல் எல்லாத்தையும் செட்டா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆந்த்ரிடியோஃபோர் அப்படின்னு சொல்லலாம். ஆந்த்ரிடியோஃபோர். இப்போ ஆந்த்ரிடியோஃபோர் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? நார்மலா செசைலா இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஆந்த்ரிடியோஃபோர் அப்படின்னு சொல்ல மாட்டோம். அதாவது ஒரு தேலஸ்க்கு மேலே ரிசப்டக்கல் வந்து அதில் குரூப் ஆஃப் மேல் செக்ஸ் ஆர்கன் இருந்துச்சு அப்படின்னா
அத நம்ம வந்து ஆந்த்ரிடியோஃபோர் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஜஸ்ட் ரிசெப்டக்கிள் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லுவோம். அந்த ரிசெப்டக்கிள்ல நெறைய செக்ஸ் ஆர்கன் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. இதுவே நம்ம வந்து மார்ச்சான்டியாவ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல பாருங்க மார்ச்சான்டியாவுல வந்து ஒரு ஸ்டாக் வந்து இருக்கும். அந்த ஸ்டாக்ல வந்து ஒரு ரிசெப்டக்கிள் இந்த டாப்ல இந்த இடத்துல ரிசெப்டக்கிள் இருக்கும். அதுதாங்க வந்து குடுத்துருக்காங்க. அந்த ரிசெப்டக்கிள் இப்படி தான் இருக்கும். ஸோ அந்த ரிசெப்டக்கிள் மேல என்ன இருக்கு அப்படின்னா, இது ஒவ்வொன்னுமே ஒண்ணு மேல் செக்ஸ் ஆர்கன். அப்போ குரூப் ஆஃப் மேல் செக்ஸ் ஆர்கன் அப்படின்றது டாப்ல வந்து அந்த ரிசெப்டக்கிள் இதான் ரிசெப்டக்கிள். இது மேல வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த என்டையர் ஸ்ட்ரக்சர் ஸ்டாக்கு, ரிசெப்டக்கிள், குரூப் ஆஃப் மேல் செக்ஸ் ஆர்கன் எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து நம்ம ஆந்த்ரிடியோபோர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அப்ப ஆந்த்ரிடியோபோர் அப்படின்றது நம்ம ஒரு சில அட்வான்ஸ்டு ஸ்பீஷீஸ்ல தான் நம்ம பார்க்க முடியும். மார்ச்சான்டியா மாதிரியான ஸ்பீஷீஸ்ல தான் நம்ம பார்க்க முடியும். மத்த மார்ச்சான்டியல் மெம்பர்ஸ்ல வந்து தேலஸ் மேல இந்த மாரி குரூப்பா இருக்கலாம். இல்லன்னா தேலஸ் இருக்கு அப்படின்னா, அந்த தேலஸ்க்கு மேல டைரக்ட்டா வந்து மேல் செக்ஸ் ஆர்கன் அப்படின்றது வந்து பிரசன்ட் ஆயிருக்கலாம். ஓகேங்களா? இன் சம் ஸ்பீஷீஸ் the male receptacle may be sessile while the female receptacle is stalked. எக்ஸாம்பிள் வந்து ஆஸ்டெல்லா ப்ளூமியானா. இப்போ இதுவே வந்து பாருங்களேன் கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கு. இப்போ அந்த ஆஸ்டெல்லா ப்ளூமியானா அப்படின்றத நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது வந்து நம்ம மேல் அப்படின்னு வச்சுக்கலாம். மேல்ல வந்து ஸ்டாக் வந்து இருக்காது. டைரக்ட்டா அந்த செக்ஸ் ஆர்கன் வந்து தேலஸ்ல வந்து இருக்கும். இப்போ இது வந்து ஃபீமேல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபீமேலா இருக்கு அப்படின்னா, அதுல ஸ்டாக் இருக்கும். அந்த ஸ்டாக்ல வந்து ரிசெப்டக்கிள் இருக்கு. அந்த ரிசெப்டக்கிள்ல என்ன இருக்கு அப்படின்னா, இந்த ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் அப்படின்றது வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. அப்போ ஒரே ஸ்பீஷீஸ் தான். ஆனா ஃபீமேல்ல வந்து ஒரு மாதிரி வந்து ஃபீமேல்ல வந்து ஒரு மாதிரி இருக்கு. மேல்ல வந்து ஒரு மாதிரி வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. மேல்ல வந்து ரிசெப்டக்கிள் வந்து செசைலா இருக்கு. எந்த ஒரு ஸ்ட்ரக்சருமே கிடையாது. ஃபீமேல்ல வந்து ஸ்டாக் வந்து இருக்கு. அப்போ இது வந்து நம்ம ஆர்கிகோனியோஃபோர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல ஆந்த்ரிடியோஃபோர் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். இட்ஸ் ஜஸ்ட் ஆந்த்ரிடியா. ஓகேங்களா? செக்ஸ் ஆர்கன் டைரக்ட்டா தேலஸ்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. அப்போ ஆஸ்டெல்லா ப்ளூமியானால இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு கொஞ்சம் ஸ்பெஷலான ஒரு ஸ்ட்ரக்சர். அப்போ மேல் செக்ஸ் ஆர்கன் எப்படி வந்து பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரியுதுங்களா? ஸோ மேல் செக்ஸ் ஆர்கன் டைரக்ட்டா ஒரு தேலஸ் மேல வந்து இருக்கலாம். இப்போ இதான் ஒரு தேலஸ் அப்படின்னா, டைரக்ட்டா அந்த தேலஸ் மேல வந்து மேல் செக்ஸ் ஆர்கன் அப்படின்றது பிரசன்ட் ஆயிருக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, ஒரு மேல் செக்ஸ் ஆர்கன் இருக்கு அப்படின்னா, ஒரு தேலஸ் இருக்கு அப்படின்னா, அதுக்கு மேல ஒரு குஷன் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் வரும். ஸோ அதுல குரூப்பா வந்து இந்த மாரி மேல் செக்ஸ் ஆர்கன் அப்படின்றது வந்து பிரசன்ட் ஆயிருக்கலாம். இதுக்கு பேரு ரிசெப்டக்கிள். அப்படியும் இல்ல அப்படின்னா, அந்த தேலஸ்ல வந்து ஒரு ஸ்டாக் வரும். ஸோ இந்த ஸ்டாக்ல வந்து ஒரு குஷன் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அதுல அந்த மேல் செக்ஸ் ஆர்கன் அப்படின்றது வந்து பிரசன்ட் ஆயிருக்கலாம். ஸோ இந்த எப்படி வேணாலும் வந்து இருக்கலாம். மார்ச்சான்டியாவுல இந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த மாரி இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஸ்டாக் வித் ரிசெப்டக்கிள் அண்ட் குரூப் ஆஃப் மேல் செக்ஸ் ஆர்கன் எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து ஆந்த்ரிடியோஃபோர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இத மட்டும் அடிஷனலா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்ததா ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து மேல் செக்ஸ் ஆர்கன பத்தி சொல்லி ஆகணும். அதையும் நம்ம பார்த்துடலாம். The antheridium consists of single layer of sterile cells known as the jacket layer which surround the anthrocytes. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா? இந்த மேல் செக்ஸ் ஆர்கன மட்டும் நான் வந்து டிரா பண்றேன். ஓகே. இந்த மேல் செக்ஸ் ஆர்கன மட்டும் நான் டிரா பண்றேன். இதான் வந்து ரிசெப்டக்கிள். இதுல குரூப்பா இருக்கும். நான் ஒண்ணே ஒண்ணு மட்டும் டிரா பண்றேன். ஓகே. ஒண்ணு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து 2 லேயர்ல செல்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? இது வந்து என்ன அப்படின்னா, அந்த ரிசெப்டக்கிள் மேல இருக்கக்கூடிய அந்த ஆந்த்ரிடியாவோட ஸ்டாக். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தபடியா அதுல என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த மாரி செல்ஸ் வந்து இருக்கும். இது வந்து என்னன்னா ஜாக்கெட் செல்ஸ். ஓகே. ஜாக்கெட் செல்ஸ். இதுக்குள்ள என்ன உருவாகும் அப்படின்னா, அந்த ஆந்த்ரோசைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்ஸ் வந்து இருக்கும். அதுதான் வந்து ஸ்போர்ஸ்ன்ற பாருங்க. மேல் கேமெட்ஸ் அதாவது ஸ்பெர்ம்ஸா வந்து மாறும். ஓகேங்களா? இதான் வந்து ஸ்பெர்ம்ஸா வந்து மாறும். ஸோ இப்படி தான் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். அத தான் இங்க குடுத்துருக்காங்க. ஆந்த்ரிடியம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அத கவர் பண்ணி சிங்கிள் ஸ்டெரைல் செல்ஸ் வந்து இருக்கும். அதுக்கு பேர் என்னன்னா ஜாக்கெட் லேயர் அப்படின்னு பேரு. ஜாக்கெட் லேயர். ஜாக்கெட் லேயர் அப்படின்னாலே ஒரு கவரிங் லேயர். ஓகேங்களா? விச் சரவுண்ட் ஆந்த்ரோசாய்ட்ஸ். இதுல சாய்ட்ஸ் கிடையாது. ஆந்த்ரோசைட்ஸ். இந்த செல்லுக்கு பேர் என்ன அப்படின்னா, ஆந்த்ரோசைட்ஸ் அப்படின்னு பேரு. இந்த ஆந்த்ரோசைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்லு தான் என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபர்தரா வந்து டிவைட் ஆகி ஸ்பெர்ம் செல்ஸா வந்து மாறும். ஓகேங்களா? ஆந்த்ரோசாய்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அந்த ஆந்த்ரோசாய்ட்ஸா வந்து மாறும். These anthrocytes are responsible for producing biflagellate male gamete known as sperm or anthrozoid. இதுதான் வந்து ஃபர்தரா டிவைட் ஆகி ஆந்த்ரோசாய்டா வந்து மாறும். ஓகேங்களா? இது வந்து என்னன்னா ஆந்த்ரோசாய்ட். 2 ஃபிளஜெல்லாஸ் அப்படின்றது இருக்கும். Each sperm is motile. ஏன்னா இதுல ஃபிளஜெல்லாஸ் இருக்கு மொட்டைல்.
and typically consist of a minute slender with two long terminal whiplash type of flagella. ரொம்ப லாங்கா அந்த ஃப்ளஜெல்லாஸ் அப்படின்றது வந்து இருக்கும். விப் ஃபிளாஷ் அப்படின்னா என்னது? ஸ்மூத் ஃப்ளஜெல்லா. ஸ்மூத் ஃப்ளஜெல்லாவில் எதுவுமே ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து இருக்காது. ஸ்மூத்தாக வந்து இருக்கும். In certain species, the anthrozoid may exhibit a coil form or rod-like shape. coil form நம்ம ரிக்ஸியாவில் பார்க்கலாம். இப்போ ரிக்ஸியாவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் வந்து anthrozoid. ஓகே, ரிக்ஸியாவில் இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். anthrozoid அதாவது ஸ்பெர்ம் செல்ஸ் இப்படி தான் காயில் ஆகிருக்கும். இதே நம்ம மார்க்கான்ஷியாவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட்ஸ் அ ராட் லைக். இந்த மாதிரி வந்து இருக்கும். இதில் 2 ஃப்ளஜெல்லாஸ் அப்படின்றது வந்து இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ ஒவ்வொரு ஸ்பீஷஸுக்கும் தகுந்த மாதிரி அந்த ஆந்த்ரோசாய்ட்ஸோட ஷேப் அப்படின்றது வந்து டிஃபர் ஆகும். ஸோ இதுதான் வந்து மேல் செக்ஸ் ஆர்கன். அப்போ மேல் செக்ஸ் ஆர்கன்னா என்ன, அதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். அடுத்து நம்ம இப்போ ஃபீமேல் செக்ஸ் ஆர்கனை பற்றி பார்க்கலாம். ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் ஆர்கிகோனியா அப்படின்னு சொல்லுவாங்க. த ரிசெப்டக்கிள் தட் பியர் ஆர்கிகோனியா இஸ் நோன் அஸ் ஆர்கிகோனியோஃபோர். இப்போ ஒரு ஸ்டாக் இருக்கு, அந்த ஸ்டாக்குக்கு மேலே ஒரு ரிசெப்டக்கிள் இருக்கு, அதில் வந்து ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் ஆர்கிகோனியம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே வந்து ஆர்கிகோனியம். குரூப் ஆஃப் ஆர்கிகோனியம் இருக்கு. இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் நம்ம ஒன்னா சேர்த்து ஆர்கிகோனியோஃபோர் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் ஆர்கிகோனியோஃபோர். இந்த இடத்துல பாருங்க, இது வந்து என்ன அப்படின்னா ஆர்கிகோனியோஃபோர் தான். இது சிங்கிளாக நம்ம ஆர்கிகோனியோஃபோர் அப்படின்னு சொல்லலாம். இதுக்குள்ளே தான் என்ன இருக்குது அப்படின்னா இது ஒவ்வொன்றுமே வந்து ஆர்கிகோனியா. ஓகேங்களா, இந்த மாதிரி நிறைய ஆர்கிகோனியா அப்படின்றது அட்டாச் ஆகிருக்கு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். மார்க்கான்ஷியாவில் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக அரேஞ்ச் ஆகிருக்காது. கொஞ்சம் இந்த மாதிரி பெண்டுலண்ட்டாக கீழே தொங்கிட்டு இருக்க மாதிரி வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். எல்லா ஸ்பீஷீஸ்லையுமே இந்த மாதிரி தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்காது. மார்க்கான்ஷியாவில் மட்டும் இருக்கும். மற்றதெல்லாம் டைரெக்டாக வந்து அரேஞ்ச் ஆகிருக்கலாம். சரிங்களா. த ஆர்கிகோனியம் இஸ் ஃப்ளாஸ்க் ஷேப்ட் ஆர்கன். In some species, it may be pendulous or pendulant. மார்க்கான்ஷியாவில் பெண்டுலண்ட்டாக இருக்கும். இதுவே நம்ம வேற ஸ்பீஷீஸ் இப்போ ரிக்ஷியாலாம் நம்ம ரிக்ஷியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தேலஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தேலஸில் இந்த மாதிரி இருக்கும். இதான் வந்து தேலஸ் அப்படின்னா இதில் டைரெக்டாக வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகேங்களா, இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆர்கிகோனியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன். இந்த ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் டைரெக்டாக தேலஸில் வந்து எம்பர்ட் ஆகிருக்கும். இதுவே மார்க்கான்ஷியா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு பேர் ஆர்கிகோனியோஃபோர். இந்த ஆர்கிகோனியோஃபோரில் இது ரிசெப்டக்கிளில் தலைகீழ பெண்டுலஸாக வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு. பாருங்கள், தலைகீழாக அரேஞ்ச் ஆகிருக்கும். தலைகீழனா அப்படி இதுதான் வந்து என்ன அப்படின்னா வென்ட்ரல் ரீஜன். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது நெக் ரீஜன். இந்த மாதிரி வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். தலைகீழாக வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். இது வந்து ஒரு சில ஸ்பீஷஸில் தான். சரி, இப்போ இந்த ஆர்கிகோனியாவோட ஸ்ட்ரக்சரை பற்றி இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். The upper slender and elongated portion is called neck, while the lower swollen sac-like portion is known as venter. இதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு வந்து ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிரியோஃபைட்ஸ் இருக்கும்போதே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஒரு ஆர்கிகோனியா. இந்த ஆர்கிகோனியாவில் கீழே ப்ராடாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சருக்கு பேர் இந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்ன அப்படின்னா வென்டர் அப்படின்னு பேர். இதுக்கு பேர் வென்டர். மேலே இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்ன அப்படின்னா நெக் அப்படின்னு பேர். அப்போ 2 ரீஜனை வந்து நம்ம தெளிவாக வந்து பார்க்க முடியும். சரிங்களா. அடுத்து த வென்டர் இஸ் எம்பர்டட் வித்தின் த டிஷ்யூ ஆஃப் பேரண்ட் பிளான்ட். இப்போ இதுதான் வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ரிக்ஸியா பிளான்ட்னு வச்சுக்கலாம். ரிக்ஸியா அப்படின்ற பிரையோஃபைட். ஓகேங்களா, ரிக்ஸியாவோட தேலஸ். இந்த ரிக்ஸியாவோட தேலஸில் இந்த மாதிரி எம்பர்ட் ஆகிருக்கும். இந்த மாதிரி வந்து இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல இருக்குங்க, இந்த மாதிரி இருக்கும். இதுதான் வென்டர் ரீஜன், இது நெக் ரீஜன். இந்த மாதிரி அந்த தேலஸ் கூட வந்து எம்பர்ட் ஆகிருக்கும். அதை தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. வென்டர் மட்டும்தான் வந்து அந்த பேரண்ட் தேலஸோட வந்து எம்பர்ட் ஆகிருக்கும். த நெக் கன்சிஸ்ட் எ சிங்கிள் லேயர் ஆஃப் ஸ்டெரைல் செல்ஸ் தட் சரௌண்ட் எ சென்ட்ரல் ரோ ஆஃப் எலாங்கேட்டட் நெக் செல்ஸ் நோன் அஸ் நெக் கெனால் செல். இந்த இடத்துல நெக்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டெரைல் செல்ஸ் வந்து உள்ளே இருக்கக்கூடிய எலாங்கேட்டட் செல்ஸை வந்து கவர் பண்ணியிருக்கும். உள்ளே இருக்கக்கூடிய இந்த செல்லுக்கு பேர் என்ன அப்படின்னா நெக் கெனால் செல்ஸ் அப்படின்னு பேர். நெக்கில் இருக்கிறதால இதுக்கு பேர் நெக் கெனால் செல்ஸ் அப்படின்னு பேர். டாப்பில் இருக்கக்கூடிய செல்லுக்கு பேர் கவர் செல்ஸ் அப்படின்னு பேர். ஓகேங்களா. அடுத்து வித்தின் த வென்டர், இந்த வென்டருக்குள்ளே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 cells ஆர் என்க்ளோஸ்டு. 2 செல்ஸ் வந்து இருக்கும். ஒரு செல் பெரிய செல்லாக இருக்கும். அந்த பெரிய செல்லுக்கு பேர் எக்கு. ஸ்மாலர் செல்லாக இருக்கும். அதுக்கு பேர் வென்ட்ரல் கெனால் செல் அப்படின்னு பேர். எ லார்ஜர் எக் செல்
அண்ட் ஸ்மாலர் வென்ட்ரல் கெனால் செல்ஸ் ஆர் பிரசன்ட் இன் வென்டர் ரீஜன். இது வென்டர் ரீஜன்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன். அப்போ ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு சில ஸ்பீஷீஸ்ல பெண்டுலண்டா வந்து இருக்கலாம். ஒரு சிலதுல வந்து ஃப்ளாஸ்க் மாதிரியான ஷேப்ல இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். அது டைரக்ட்டா வந்து தேலஸ்ல வந்து எம்பட் ஆகி வந்து இருக்கலாம். அப்படி இல்லன்னா வந்து ஒரு தேலஸ் இருக்கு அப்படின்னா, அந்த தேலஸ்ல வந்து ஒரு ரிசெப்டக்கிள் வந்து இருக்கும். அந்த ரிசெப்டக்கிள்ல வந்து குரூப்பா கூட வந்து இந்த மாரி ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் அப்படின்றது வந்து மொத்தமா கூட வந்து இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃபீமேல் செக்ஸ் ஆர்கனோடைய அரேஞ்ச்மென்ட். தேலஸ்ல எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரி, அடுத்து வந்து இங்க உள்ள வந்து எக் இருக்கு. ஸோ எப்படி வந்து ஸ்பெர்ம் செல்ஸ் உருவாகுது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது 2 எப்படி வந்து ஃபியூஸ் ஆகுது, ஃபெர்டிலைசேஷன் நடக்குது அப்படின்றத இப்ப பார்க்கலாம். ஃபெர்டிலைசேஷன். At maturity, the antheridium break open at its tips, releasing the sperm cells. இப்போ மெச்சூர்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, இதுதான் வந்து ஆந்த்ரிடியம். இந்த இடத்துல பிரேக் ஆகி அந்த ஸ்பெர்ம் செல்ஸ் எல்லாமே வந்து என்ன ஆகுது அப்படின்னா ரிலீஸ் ஆக ஆரம்பிக்குது. இப்போ இங்க பாருங்க, இந்த இடத்துல வந்து நிறைய ஸ்பெர்ம் செல்ஸ் அப்படின்றது வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிக்குது. அடுத்து, at the same time, disintegration of neck canal cells and the ventral canal cell create a pathway for sperm cell. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தோம். இந்த இடத்துல என்ன இருக்கு? நெக் செல்லுக்குள்ள வந்து நெக் கெனால் செல் இருக்கு. அண்ட் அதே மாரி வென்டர் ரீஜியன்ல வந்து எக் செல்லுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடியது வென்ட்ரல் கெனால் செல். இந்த செல் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா, டீஜெனரேட் ஆக ஆரம்பிச்சுரும். இது எல்லாமே டீஜெனரேட் ஆயிடும். கவர் செல்லும் டீஜெனரேட் ஆயிடும். இந்த இடத்துல என்ன உருவாகுது? ஒரு பாத்வே வந்து உருவாகுது. அததான் இங்க வந்து குடுத்துருக்காங்க. பாருங்க, ஒரு பாத்வே இந்த இடத்துல உள்ள உருவாயிருக்கிறத நம்மளால தெளிவா பார்க்க முடியுது. இதுக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடியது வந்து நெக் கெனால் செல், இது வென்டர் செல். இந்த வென்டர் செல், நெக் கெனால் செல்ஸ்லாம் என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்பெர்ம்ஸ் ரிலீஸ் ஆகுது இல்லைங்களா? அந்த மாதிரியான சமயத்துல வந்து இது எல்லாமே டீக்ரேட் ஆக ஆரம்பிச்சுரும். எல்லாமே அழிய ஆரம்பிச்சுரும். இப்போ ஸ்பெர்ம்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா, வாட்டர்ல வந்து அப்படியே மிதந்துட்டு ஃபீமேல் கேமிட்டோஃபைட்ட நோக்கி வருது. The released sperm moving through thin layer of water reach at the archegonium and enter the newly created pathway to reach the egg. இந்த இடத்துல புதுசா ஒரு பாத்வே உருவாச்சு. அது வழியா அந்த ஸ்பெர்ம்ஸ் அப்படின்றது உள்ள என்டர் ஆகும். என்டர் ஆகி எக்கு கிட்ட வந்து அது போகும். The first one sperm to reach there fuse with egg and zygote is formed. எது ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல ரீச் ஆகுதோ, எக்கு கிட்ட ரீச் ஆகுதோ, அது ஃபியூஸ் ஆகி ஜைகோட்டா வந்து மாறும். ஜைகோட்டா வந்து மாறிடுச்சு அப்படின்னா, அதை தான் நம்ம ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட். எக் அண்ட் ஸ்பெர்ம் ஃபியூஸ் ஆகுது இல்லையா, அதுதான் நம்ம ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லணும். ஃபெர்டிலைசேஷன் வந்து நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ஜைகோட் அப்படின்றது வந்து ஸ்போரோஃபைட்டா வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும். அது எப்படி டெவலப் ஆகுது அப்படின்றதையும் சொல்றேன். The process of fertilization mark the end of gametophyte generation and start the sporophyte generation. ஸோ இதோட வந்து இந்த ஃபெர்டிலைசேஷன் நடந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னா, அதோட கேமிட்டோஃபைட்டிக் ஜெனரேஷன் முடிஞ்சுது. அடுத்து ஸ்போரோஃபைட் ஜெனரேஷன் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகும். ஸ்போரோஃபைட் ஜெனரேஷனோட ஸ்டார்டிங் எது அப்படின்னா ஜைகோட் தான். ஜைகோட்ல இருந்து தான் ஸ்போரோஃபைட் அப்படின்றது ஃபார்ம் ஆகும். சரி, ஸ்போரோஃபைட் எப்படி ஃபார்ம் ஆகுது, அந்த ஸ்போரோஃபைட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் இப்போ பார்க்கலாம். ஸ்போரோஃபைட் ஆர் இதை நம்ம ஸ்போரோகோனியம் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். தப்பு கிடையாது. ஓகேங்களா? The zygote is the initial cell of sporophytic generation. ஸ்போரோஃபைட் உருவாகிறதுக்கான இனிஷியல் செல் எது அப்படின்னா ஜைகோட் தான். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் ஆர்கிகோனியம் அப்படின்னு பார்த்தோம். இந்த இடத்துல தான் என்ன வருது, வாட்டர் மூலமா ஸ்பெர்ம் உள்ள போயிட்டு ஃபெர்டிலைசேஷன் நடக்குது, ஜைகோட் அப்படின்றது உருவாகுது. அந்த ஜைகோட் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஜைகோட் அப்படின்றது இந்த இடத்துல இருக்கு. இந்த ஜைகோட்டை சில சமயங்கள்ல ஊஸ்போஸ் அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க. தப்பு கிடையாது. ஊஸ்போஸ்னாலும் ஜைகோட்னாலும் ஒன்று தான் இந்த இடத்துல. சரிங்களா? அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இட் டெவலப் இன்டு டிப்ளாய்டு ஸ்போரோஃபைட்டிக் பிளான்ட் பாடி நோன் அஸ் த ஸ்போரோகோனியம் விச் ரிமைன் அட்டாச்டு பேரண்ட் கேமிட்டோஃபைட் ஃபார் நரிஷ். ஃபுட்டுக்காக என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஸ்போரோஃபைட் அப்படின்றது பேரண்டோட எப்பவுமே வந்து அட்டாச் ஆகிருக்கும். சரி, எப்படி ஒரு ஜைகோட் அப்படின்றது ஸ்போரோஃபைட்டா மாறுது அப்படின்றத உங்களுக்கு சொல்றேன். இப்போ இதுதான் ஒரு ஜைகோட், ஒரு சிங்கிள் செல். இது என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ டிவைட் ஆகுது. பாருங்க, ஒரு சிங்கிள் செல் அப்படின்றது ரெண்டா வந்து டிவைட் ஆகுது. அதுக்கப்புறம் மல்டிபிள் டிவிஷன் வந்து நடக்குது. டிவிஷன் நடந்து என்ன உருவாகுது அப்படின்னா, எம்ப்ரியோ அப்படின்றது ஃபார்ம் ஆகுது. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா எம்ப்ரியோ. ஓகே, எம்ப்ரியோ. இந்த எம்ப்ரியோல வெளிப்பக்கமா இருக்கு இல்லைங்களா, இந்த செல்லை நம்ம வந்து ஆம்பிதீசியம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஆம்பிதீசியம். அடுத்து உள்ள இருக்கக்கூடிய செல் எல்லாமே என்னன்னா எண்டோதீசியம் அப்படின்னு பேரு.
இப்போ உள்ள இருக்கக்கூடிய இந்த எண்டோதீசியம் செல் என்னவா மாறும் அப்படின்னா ஸ்போரோஜீனஸ் செல்லா வந்து மாறும். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ அப்படின்னு பேர். இப்போ பாருங்க ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ. இது என்னது எண்டோதீசியம் தான் இந்த மாதிரி வந்து மாறி இருக்கு. அடுத்தபடியா வெளியில வந்து இருக்கு இல்லைங்களா ஆம்பிதீசியம். இந்த ஆம்பிதீசியம் என்னவா மாறும் அப்படின்னா வெளியில இருக்கக்கூடிய ஒரு கவரிங்கா வந்து மாறும். இந்த இடத்துல இருக்கு பாருங்க. இது வந்து என்ன ஆம்பிதீசியம். ஆம்பிதீசியம் தான் இந்த கவரிங்கா வந்து மாறுது. கேலிப்ட்ராவா வந்து மாறுது. அப்போ கேலிப்ட்ரா அப்படின்றது எங்க இருந்து உருவாகுது? ஆம்பிதீசியத்துல இருந்து உருவாகுது. உள்ள இருக்கக்கூடிய ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ அப்படின்றது எண்டோதீசியத்துல இருந்து உருவாகுது. இப்போ இந்த ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்தரா வந்து டிவைட் ஆக ஆரம்பிக்கும். டிவைட் ஆகி இது வந்து ஸ்போர்ஸை வந்து உருவாக்கும். ஸ்போர்ஸ் மட்டும் இல்லாம எலேட்டஸையும் வந்து உருவாக்கும். எலேட்டஸ். ஸோ இந்த இடத்துல பாருங்க நீளமா இருக்கு இல்லைங்களா? இதுக்கு பேர் வந்து எலேட்டஸ். அதுக்கு அடுத்து உள்ள இருக்கக்கூடியது எல்லாமே வந்து ஸ்போர்ஸ். அப்போ ஸ்போர்ஸ் அண்ட் எலேட்டஸ் அப்படின்றத உருவாக்குது. எல்லா மார்க்கான்ஷியாலுக்கு கீழே வரக்கூடிய பிரையோஃபைட்ஸ்லையும் இந்த மாதிரி தான் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு சிலதில் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ இருக்குல்ல எலேட்டஸ் எல்லாம் வந்து ஃபார்ம் பண்ணாது. டைரெக்டாக எல்லாமே வந்து ஸ்போராக வந்து மாறும். ஸோ நான் இன்னும் ஒரு சில ஸ்பீஷீஸில் தான் ஸ்போர்ஸ் அண்ட் எலேட்டஸாக வந்து மாறும். அதெல்லாம் என்ன அப்படின்றத சொல்கிறேன். த பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்போரோஃபைட் இஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்போசல் ஆஃப் அப்ளைடு ஸ்போர் நோன் அஸ் மியோஸ்போர். இந்த ஸ்போரோஃபைட்டோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா இதுக்குள்ளே வந்து ஸ்போர்ஸ் வந்து உருவாகுறதா இதோடைய முக்கியமான வேலை. உள்ளே உருவாகக்கூடிய ஸ்போரை நம்ம மியோஸ்போர் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். In all members of Marchantiales, the sporophyte is enveloped and protected by calyptra until the spore matured. இந்த இடத்துல பாருங்க ஸ்போர் வந்து மெச்சூர்ட் ஆகிற வரைக்கும் அதை கவர் பண்ணி என்ன இருக்கு? கேலிப்ட்ரா அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. இங்க பாருங்க கேலிப்ட்ரா. ஸ்போர் நல்லா மெச்சூர்ட் ஆகிற வரைக்கும் இருக்கும். இந்த கேலிப்ட்ரா எங்க இருந்து ஃபார்ம் ஆகுது? ஆம்பிதீசியம் அப்படின்ற எம்ப்ரியோ செல்ஸ்ல இருந்து தான் வந்து ஃபார்ம் ஆகுது. All cell within the sporogenous tissue are capable of producing spore. இதுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூவும் என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்போர்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. Although some may be developed into sterile cells known as elater. இருந்தாலும் ஒரு சில ஸ்பீஷீஸ்ல வந்து எல்லாமே வந்து ஸ்போர்ஸா உருவாகாது. ஒரு சிலது எலேட்டஸா வந்து மாறும். இது வேறு சில ஸ்பீஷீஸ்ல அதாவது மார்க்கான்ஷியலுக்கு கீழே வரக்கூடிய ஸ்பீஷீஸ்ல எலேட்டஸும் வந்து ஃபார்ம் ஆகலாம். சரி அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத இப்போ தெளிவாக சொல்கிறேன். இன் லோவர் மார்க்கான்ஷியல்ஸ் the simplest form of sporogonium is found in ᴄᴏ்சியேசி. இப்போ ரிக்ஸியா அப்படின்ற பிரையோஃபைட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேர் இட் இஸ் ரிப்ரசன்டட் ஒன்லி பை எ கேப்சூல். இதில் கேப்சூல் மட்டும்தான் வந்து இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு வந்து எம்ப்ரியோ வரைகிறேன். இது வந்து என்ன அப்படின்னா எம்ப்ரியோ. ஓகேங்களா? ஸோ எம்ப்ரியோவில் குரூப் ஆஃப் செல்ஸ் வந்து இருக்கு. ஃபெர்டிலைசேஷன்லாம் நடந்து ஜைகோட்லாம் உருவாகி எம்ப்ரியோ ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ வெளியில் இருக்கு இல்லைங்களா? ஸோ இது என்னவா மாறும் அப்படின்னா கேலிப்ட்ராவா வந்து மாறிடும். இந்த இடத்துல இருக்கு பாருங்க. இதை சுற்றி இருக்கக்கூடியது கேலிப்ட்ரா. ஓகே உள்ள இருக்கு இல்லைங்களா? இந்த செல்ஸ் எல்லாமே என்னவா ஸ்போரோஜினஸ் செல்ஸ். அந்த ஸ்போரோஜினஸ் எல்லாமே வந்து ஸ்போர்ஸை வந்து உருவாக்கிடும். பாருங்க ஸ்போர்ஸ் மட்டும்தான் இருக்கு. அதை தாண்டி வேற ஏதாவது இருக்குன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அப்போ ஒரு கேப்சூல் இருக்கு. கேப்சூலில் வேற எந்த ஒரு ஸ்ட்ரக்சருமே வந்து கிடையாது. அண்ட் கேப்சூலுக்குள்ள ஸ்போர்ஸ் வந்து இருக்கு. இந்த கேப்சூலை கவர் பண்ணியிருக்கக்கூடியது கேலிப்ட்ரா லேயர். ஓகேங்களா? தி லேக்கிங் போத் ஃபூட் அண்ட் சீட் ஆயில். ஃபூட் அண்ட் சீட்டால எதுவுமே வந்து இருக்காது. திஸ் ஸ்போரோகோனியம் டஸ் நாட் எக்ஸ்டெண்ட் அபோவ் த தேலஸ் சர்ஃபேஸ் ரிமைன் கவர்ட் பை கேலிப்ட்ரா. இது தேலஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தேலஸோடியஸ் இதான் வந்து தேலஸ்ன்னு வச்சுக்கோங்க. தேலஸ்குள்ள எம்பட் ஆயிருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். வெளியிலலாம் அந்த தேலஸோட சர்ஃபேஸை விட்டுட்டு வெளியிலலாம் வந்து வராது. இட் கன்சிஸ்ட் ஆஃப் பெரிஃபரல் லேயர் ஆஃப் செல்ஸ் தட் ஃபார்ம் கேப்சூல் வால். இதுதான் வந்து என்னன்னா கேப்சூல் வால் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அலாங் சைட் சென்ட்ரல் மாஸ் ஆஃப் ஸ்போர் மதர் செல். உள்ள ஸ்போர் மதர் செல்ஸ் இருக்கும். நியர்லி ஆல் ஆஃப் விச் ஜெனரேட் ஸ்போர்ஸ். இப்போ இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஒன்ஸ் இதுல இருந்து சொல்கிறேன். எம்ப்ரியோல இருந்து ஃபார்ம் ஆகக்கூடியது அடுத்த ஸ்டேஜ். வெளியில் இருக்கக்கூடியதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா கேப்சூல் வால் அப்படின்னு சொல்லலாம். கேப்சூல் வால். உள்ள இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னா சென்ட்ரல் மாஸ் ஸ்போர் மதர் செல். ஸ்போர் மதர் செல். இந்த ஸ்போர் மதர் செல்ஸ் தான் வந்து ஸ்போர்ஸாக வந்து மாறும். பாருங்க ஸ்போர்ஸ் எவ்வளோ வந்து மாறி இருக்கு. அந்த விஷயத்தை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்னன்னா லோவர் மார்க்கான்ஷியல். குறிப்பாக ரிக்ஸியா மாதிரியான பிரையோஃபைட்ஸில் இப்படி தான் வந்து அதோடைய ஸ்போரோஃபைட் அப்படின்றது இருக்கும். அடுத்ததா இன் கார்சினியா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்போரோஃபைட் இஸ் டிஃபரன்ஷியேட்டட் இன்டு ஃபூட் அண்ட் கேப்சூல். இந்த இடத்துல ஸ்போரோஃபைட்டில் வந்து கீழே இருக்கக்கூடியது நம்ம ஃபூட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மேலே இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா கேப்சூல்.
கேப்சூல். அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா ஸ்போர்ஸ் இருக்கு. இதெல்லாமே வந்து ஸ்போர். அதுக்கப்புறம் சம் செல்ஸ் இருக்கு. இது வந்து நர்ஸ் செல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி சம் எலேட்டர்ஸ் கூட வந்து இந்த இடத்துல இருக்கலாம். தேர் இஸ் நோ சீட்டா பிரசன்ட் அண்ட் கேப்சூல் கவர் எ சிங்கிள் திக் ஜாக்கெட் லேயர். கேப்சூலை கவர் பண்ணி ஒரு சிங்கிள் திக் ஜாக்கெட் லேயர் இருக்கு. திஸ் இஸ் த ஜாக்கெட் லேயர். ஜாக்கெட் லேயர் சிங்கிள் லேயர் இருக்கும். ஸோ கேப்சூலை கவர் பண்ணியிருக்கும். அண்ட் ஆல் செல் வித் இன் த ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ கேன் டெவலப் இன்டு மதர் செல், ஸ்போர் மதர் செல், while some may form sterile cells or elaters. இதில் ஒரு சிலது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எலேட்டர்ஸ் ஆகும், இல்லை இந்த மாதிரி வந்து நர்ஸ் செல்ஸ் ஆகும் வந்து ஃபார்ம் ஆகும். த ஸ்போர் மதர் செல்ஸ் அல்டிமேட்லி டிஃப்ரென்ஷ் இன்டு ஹெப்ளாய்டு ஸ்போர். அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து ஸ்போர்ஸாக வந்து மாறும். மேபி இந்த டெவலப்மெண்ட் வந்து நிறைய பேருக்கு வந்து புரியாமல் இருக்கலாம். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. இப்போ வந்து ஜைகோட் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இது ஜைகோட். ஓகே, சிங்கிள் செல். இந்த ஜைகோட் என்ன ஆகும் அப்படின்னா டிவைட் ஆகுது. இந்த மாதிரி டிவைட் ஆகுது. டிவைட் ஆகி ஒரு குரூப் ஆஃப் செல்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுது. இந்த குரூப் ஆஃப் செல்லை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இதுக்கு பேர் வந்து எம்ப்ரியோ அப்படின்னு பேர். ஓகே, இந்த எம்ப்ரியோவில் வெளியில் இருக்கக்கூடியது ஆம்பிதீசியம் அப்படின்னு சொல்லுவோம். உள்ளே இருக்கக்கூடியது எண்டோதீசியம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உள்ளே இருக்கக்கூடியது எண்டோதீசியம், வெளியில் இருக்கக்கூடியது ஆம்பிதீசியம். இது என்ன ஆகுது அப்படின்னா ஃபர்தராக வந்து டிவைட் ஆகுது. ஃபர்தராக டிவைட் ஆகும்போது உள்ளே இருக்கக்கூடிய எண்டோதீசியம் என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்போரோஜீனஸ் மதர் செல்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுது. இது எல்லாமே வந்து ஸ்போரோஜீனஸ் மதர் செல். ஸ்போரோஜீனஸ் மதர் செல். ஓகேங்களா. அடுத்ததா இந்த ஆம்பிதீசியம் செல் இருக்கு இல்லைங்களா, இது வெளியில் வந்து கேப்சூல் வால் அண்ட் கீழே ஃபுட் அண்ட் சீட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து உருவாக்கும். இப்போ இந்த ஸ்போரோஜீனஸ் மதர் செல் இருக்கு இல்லைங்களா, உள்ளே இருக்குது, நிறைய இருக்குது. இது வந்து எல்லாமே என்னவா மாறலாம் அப்படின்னா ஸ்போர்ஸாக வந்து மாறலாம். இது எந்த இதில் நடக்கும்? ரிக்ஸியாவில் இந்த மாதிரி தான் நடக்கும். ரிக்ஸியா இல்லாமல் இப்போ இந்த கார்சினியாலாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா ஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அட் த சேம் டைம் ஒரு சிலது என்னவா மாறுது, எலேட்டராக வந்து மாறுது. எலேட்டர்ஸ், இந்த இடத்துல எலேட்டர்ஸ் ட்ராப் பண்ணல, பட் எலேட்டர்ஸ் இருக்கும். அண்ட் ஒரு சிலது வந்து நர்ஸ் செல்ஸாக வந்து மாறுது. நர்ஸ் செல், நியூட்ரிட்டிவ் செல், அந்த ஸ்போருக்கு வந்து ஃபுட்டை ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு சில செல்ஸ் இந்த மாதிரி வந்து மாறலாம். அதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததா இன் ஹையர் மார்கான்ஷியல்ஸ் லைக் டார்ஜினியா, மார்கான்ஷியா இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்போரோஃபைட் அடிஷ்னலி போசஸ் ஸ்ப்ளெண்டர் ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர் நோன் அஸ் சீட்டா. இதில் வந்து என்ன இருக்குது, சீட்டா அப்படின்ற ஸ்ட்ரக்சர் வந்து இருக்குது. ஃபுட் அப்படின்ற ஸ்ட்ரக்சர் வந்து இருக்குது. கேப்சூல் அப்படின்ற ஸ்ட்ரக்சர் வந்து இருக்குது. ஓகேங்களா. அதுக்கு அடுத்து உள்ள என்ன இருக்குது அப்படின்னா ஸ்போர்ஸை வந்து இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். ஸ்போர் மட்டும் இல்லாமல் எலேட்டர்ஸ் வந்து அதுக்கு நடுவில் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இது எல்லாமே வந்து என்னென்னா எலேட்டர். ஓகேங்களா. ஸோ சீட்டா சிச்சுவேட்டட் பிட்வீன் ஃபுட் அண்ட் கேப்சூல். இந்த கேப்சூலுக்கு ஃபுட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடியதான் சீட்டா ரீஜியன். as the spore mature the capsule is propelled through the calyptra. இப்போ இந்த சீட்டா என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய செல்ஸை வந்து ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கும். உடனே என்ன ஆகும் அப்படின்னா இந்த கேப்சூல் அப்படின்றது இந்த கேலிப்ட்ரா விட்டுட்டு வெளியில் வந்துடும். இப்போ ஆரம்பத்தில் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். இதை கவர் பண்ணி கேலிப்ட்ரா அப்படின்றது வந்து இருக்குது. இது கேலிப்ட்ரா. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த சீட்டா அப்படின்றது நிறைய செல்ஸை வந்து ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கும். நல்ல ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கும்போது கேப்சூல் அப்படின்றது வந்து வெளியில் வந்துடும். கேலிப்ட்ரா அப்படின்றது இந்த மாதிரி கேலிப்ட்ரா விட்டுட்டு வெளியில் வந்துடும். ஸோ அதை தான் இங்கே வந்து சொல்கிறாங்க. சீட்டா என்ன ஆகுது அப்படின்னா மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறம் சீட்டா நிறைய செல்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும். அதுக்கப்புறம் கேப்சூல் ப்ரொப்போல்டு த்ரூ கேலிப்ட்ரா. கேலிப்ட்ரா விட்டுட்டு இந்த கேலிப்ட்ரா அங்கே இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து கேலிப்ட்ரா. இதை விட்டுட்டு அந்த கேப்சூல் வெளியில் வர்றதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். அண்ட் பொசிஷனிங் இட் ஃபேவரபிளி ஃபார் விண்ட் டிஸ்பர்சல் ஃபார் ஆஃப்டர் சீட். இது நல்லா காத்தடிக்கிற இடத்துல இருக்கும்போது ஸ்போர்ஸ் வெளில வரும்போது விண்ட் டிஸ்பர்சல் அப்படின்றது வந்து நடக்கும். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஸ்போரோஃபைட். அப்போ ஸ்போரோஃபைட் வந்து ரிக்ஸியாவில் எப்படி இருக்குது, ஒன்லி கேப்சூல் மட்டும்தான் இருக்குது. கார்சினியா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபுட் அண்ட் கேப்சூல் மட்டும்தான் இருக்குது. மார்கான்ஷியாவில் டார்ஜினியா அண்ட் மார்கான்ஷியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபுட், சீட்டா, கேப்சூல் மூணுமே வந்து இருக்குது. எலேட்டர்ஸ் வந்து இதில் நம்ம வந்து பார்க்க முடியுது. ஸோ இதுதான் வந்து ஸ்போரோஃபைட். அப்போ ஸ்போரோஃபைட்னா என்ன, அதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அது எப்படி ஃபார்ம் ஆகுது, எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இதோட வந்து முடியுது. ஓகேங்களா. சரி, அடுத்ததாக மார்கான்ஷியலில் நம்ம கடைசியாக பார்க்க வேண்டியது அதோடைய லைஃப் சைக்கிள். ஸோ லைஃப் சைக்கிள் வந்து எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம இப்போ ஓவர் வியூவாக நம்ம வந்து பார்த்துடலாம். த மேல் செக்ஸ் ஆர்கன் ப்ரொடியூஸ் ஸ்பெர்ம் செல்ஸ் வித் 2 ஃப்ளஜெல்லா. இப்போ இதுதான் வந்து என்ன அப்படின்னா மேல் கேமிட்டோஃபைட். ஓகேங்களா. மேல் தேலஸ். இதில் இருக்கக்கூடியது ஆந்த்ரேடியோஃபோர் அப்படின்னு சொல்லுவோம்.
இதில தான் நெறைய என்ன இருக்கு ரிசெப்டக்கிள். ரிசெப்டக்கிள்ல தான் வந்து ஆந்த்ரிடியா அப்படின்றது இருக்கு. இந்த ஆந்த்ரிடியாக்குள்ள தான் ஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அதுலேருந்து ஸ்போர்ஸ் ஸ்போர்ஸ் கிடையாது. ஸ்பெர்ம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. மேல் கேமெட் அது வந்து ரிலீஸ் ஆகுது. இப்போ ஸ்பெர்ம்ஸ் அப்படின்றது ரிலீஸ் ஆயிடுச்சு. அடுத்து the female sex organ are flask shaped with neck and venter region. இது ஃபீமேல் கேமெட்டோஃபைட். இதில் இருக்கு பாருங்க. இதுதான் வந்து நம்ம வென்டர் அப்படின்னு சொல்றோம். அடுத்து இருக்கக்கூடியது நெக் ரீஜன். இதில் என்ன நடக்குது அப்படின்னா ஒரு ஃப்ளாஸ்க் மாதிரியான ஷேப் அண்ட் உள்ளே இருக்கக்கூடிய நெக் கனால் செல் அண்ட் டிப்பில் இருக்கக்கூடிய கவர் செல்ஸ் எல்லாமே டீஜெனரேட் ஆகிடுது. இப்போ நல்லா மெச்சூர்ட் ஆகிடுச்சு. வாட்டர் வழியாக இந்த ஸ்பெர்ம் அப்படின்றது உள்ளே வந்து என்டர் ஆக ஆரம்பிக்கும். உள்ளே என்டர் ஆனதுக்கப்புறம் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்றது வந்து நடக்குது பாருங்க. Sperm cell swim towards the archegonium, penetrate it and fertilize the egg, resulting in formation of diploid zygote. இந்த இடத்துல zygote அப்படின்றது ஃபார்ம் ஆகுது. இட் இஸ் அ டிப்ளாய்டு. ஓகேங்களா? அடுத்து என்ன நடக்குது? The zygote develop into sporophyte. இந்த zygote வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி ஸ்போரோஃபைட்டாக வந்து மாறுது. இதுதான் வந்து ஸ்போரோஃபைட். இந்த ஸ்போரோஃபைட் அப்படின்றது இட்ஸ் அ டிப்ளாய்டு பிளான்ட் பாடி attached to nourished by parent gametophyte. இது என்ன ஆகுது அப்படின்னா இந்த கேமெட்டோ இந்த இடத்துல தான் வந்து அட்டாச் ஆகிருக்கும். இது கூடயே வந்து அட்டாச் ஆகிட்டு தான் இருக்கும். ஏன்னா ஃபுட்டுக்காக அந்த மாதிரி வந்து அட்டாச் ஆகிருக்கும். The sporophyte is responsible for producing spore through the process of meiosis within the capsule. இந்த கேப்சூல்குள்ளே வந்து ஸ்போர்ஸ் அப்படின்றது வந்து ஃபார்ம் ஆகும். எப்படி மியாசிஸ் அப்படின்ற ப்ராசஸ் மூலமாக ஸ்போர்ஸ் அப்படின்றது வந்து ஃபார்ம் ஆகும். அடுத்ததா when condition are favorable, ஃபேவரபிளான ஒரு கண்டிஷன் வந்ததுக்கப்புறம் these spores germinate, giving rise to next generation of gametophyte. இப்போ ஸ்போர்ஸ்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. அந்த ஸ்போர் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஹெலைட்டஸ்லாம் வந்து ஹெல்ப் பண்ணும். ஹெலைட்டஸ் அப்படின்றதுலாம் இந்த இடத்துல வந்து இருக்கும். ஹெலைட்டஸ் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் ரப்சர் ஆகி ஸ்போர்ஸ் அப்படின்றது ரிலீஸ் ஆகிடும். ஸோ ரிலீஸ் ஆன அந்த ஸ்போர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அடுத்து வந்து ஜெர்மினேட் ஆக ஆரம்பிக்கும். கேமெட்டோஃபைட்ஸை வந்து அடுத்து வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் வந்து லைஃப் சைக்கிள் ஆஃப் மார்க்கான்ஷியல்ஸ் அண்ட் ரொம்ப சிம்பிளான ஒரு லைஃப் சைக்கிள் தான். இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதோட மார்க்கான்ஷியல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆர்டர் வந்து முடியுது. சரி, இந்த லெக்சருக்கு உண்டான பிடிஎஃப் ஃபைல் எல்லாமே நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் அங்கே போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்க முடியும். லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.